என் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜீசஸ் தி crucified across all nations ஊழியங்கள் பெருமையுடன் வழங்கும் தாடை எலும்பு ஜாபோன். எங்கள் அன்பு அண்ணன் எல்வத் ஏ ஜூனியர் அவர்கள் இயற்கையோடு இணைந்து கோட்டயத்தில் கொடுத்த இந்த வல்லமையின் வார்த்தையானது உங்களை உயிர்ப்பிக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உலகத்தார் உங்களை வெறுத்தாலும், சிநேகித்தவர்கள் உங்களை நிராகரித்தாலும், மனுஷர் உங்களை ஒதுக்கினாலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தரின் விலையேற பெற்ற தாடை எலும்பென்று. இந்த வல்லமையின் வார்த்தை எப்படியாக உங்களை தொட்டதோ அதே போல் பிறரையும் தொட்டு அவர்களையும் கிறிஸ்துவின் தாடை எலும்பாக மாற்றும்படிக்கு இதை அவர்களிடமாகவும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதோ உங்களுக்காக தாடை எலும்பு ஜாபோன். நாம் இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா, விசேஷித்த உமது வார்த்தையை கேட்கும்படிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையில் உமது தாசர்களோடு கூட, ஆதாமோடு கூட, ஏவாளோடு கூட நீர் சம்பாஷித்தீர் என்று. அப்பா, நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. காலை மாலை எவ்வேளையும் ஆண்டவரே உமது பிள்ளைகளோடு கூட நீர் இருந்தீர் என்று. நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லாமா? ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இப்பொழுது நீர் அசைவாடும் ஆண்டவரே. நமது வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் மூவ் பண்ணும் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் மத்தியில் நீர் தாமே அசைவாடுவீராக ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் தாமே கடந்து வருவீராக ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் தாமே பேசும் ஆண்டவரே. அப்பா, இது வெறும் ஆண்டவரே ஒரு மெசேஜா இல்லாதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு இதயத்திற்குள்ளாகும் நீர் பேசும் வார்த்தைகளாக இது இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. லார்ட், என்னோடு கூட தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேசுவீராக ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமது வேதாகமத்தை திறந்து கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 15வது வசனம். The book of Judges chapter 15 and verse 15. வேதாகமத்தில் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாராவது எடுத்தவங்க வாசிங்களா எனக்காக? உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி எடுத்து அதனால் 1000 பேரை கொன்று போட்டான். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், சிம்சோன் என்ற தேவனுடைய தாசனை குறித்து வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்றது? It talks about Samson who was bound in verse number 13. 13வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே நீங்க வாசிக்கலாம், அங்கே சிம்சோன் கட்டப்பட்ட ஒருவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கட்டப்பட்ட ஒருவனாக எதுக்கு இருக்கிறான்? இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவானவரை அநேக இடத்துல இயேசுவானவரை கட்டி வைத்திருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? Lots of places Jesus is being tied. ஒரு few months back ஒரு நமது கிறிஸ்தவ உலகத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு மே மாதம் ஜூன் மாதம் அந்த நாட்கள்லாம் நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் எனக்கு என்னுடைய ஒரு நாத்திக நண்பன் ஒருவன் ஃபோன் அடித்து எல்வத், உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசணும் அப்படின்னு சொன்னான். ஆனால் நானும் சொல்லுன்னு, அவன் என்கிட்ட ரொம்ப வச்சுக்க மாட்டான். பட் ஹீ கால்ட் மீ த டே அவுட் ஆஃப் த ப்ளூ. கால் பண்ணிவிட்டு சொன்னான், எல்வத், என்ன நடக்குது உங்கள் வேர்ல்டில் அப்படின்னு. அவனை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுடைய என்டையர் வேர்ல்டு. நான் என்ன நடக்குது என் வேர்ல்டில் நான் திருப்பி கேட்டேன். ஆனால் அவன் என்ன சொன்னான், என்னப்பா உங்களுடைய நியூஸ் இப்போது ஹெட்லைன்ஸுக்கு வர்ற அளவுக்கு பெருசாகிடுச்சு அப்படின்னா. ஆனால் நான் ஒன்று சொன்னேன், சரி அது யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்க, அதெல்லாம் கிடையாதுப்பா. தே ரெப்ரசன்ட் யோர் பீப்புள், தே ரெப்ரசன்ட் யோர் வேர்ல்டு. உங்களை தான் அவன் ரெப்ரசன்ட் பண்ணுறான். இன்ஃபேக்ட் எல்வித் உன்னை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. என்னப்பாச்சு உனக்கு அப்படின்னா. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் செய்கிற ஒரு பிழையானது இயேசுவானவரை ஒட்டுமொத்தமாக என்ன செய்து கட்டி வைக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம செய்கிற ஒரே ஒரு சின்ன பாவமாக இருக்கலாம், சின்ன ஒரு காரியமாக இருக்கலாம். நம்ம செய்கிற இந்த சின்ன காரியம்
ஒரு பெரிய ஒரு டெவஸ்டேஷனை கொண்டு வருது. யாருக்கு அவமானத்தை கொண்டு வருது? இயேசுவுக்கு அவமானத்தை கொண்டு வருது. சின்ன ஒரு காரியம் தான் இது. ஒரு தனி மனிதனுடைய ஒரு சின்ன பிள்ளையானது ஒரு பெரிய சமூகத்தையே என்ன செய்யுது? உலக பிரகாரமாக அதை ஆட்டி படைக்குது. அது மட்டுமல்ல, அதை சார்ந்த அநேகருக்கு அது ஒரு கெட்ட பேராக உண்டாக்கப்படுகிறது. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், சிம்சோன் என்றவர் ஒரு தனி மனிதன் தான். அவர் ஒரு தனியான he was just ஒரு இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவல் கட்டப்பட்டதின் காரணமாக இயேசுவானவருடைய வல்லமை அங்கு கட்டப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம செய்கிற ஒரு பிள்ளை ஒரு சின்ன பிள்ளையா நம்ம உலகத்துக்கு தெரியலாம். ஒரு சின்ன ஒரு பாவம், ஒரு சின்ன ஒரு மீறுதல், ஒரு சின்ன ஒரு காரியம். சமீபத்தில் யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, ஐ ரிமெம்பர், என்னன்னா ஒரு சின்ன ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் மனம் திரும்புவது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஒரு பெரிய பாவம், லெட்ஸ் டேக் அடல்ட்ரின்றது ஒரு பெரிய சின்னு. அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதுன்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவன் என்ன தெரியுமா செய்வான்? ஆண்டவரே, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன்ப்பா, என்னைய மன்னிச்சிடும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் எப்படி தெரியுமா கேட்பான்? அவன் கீழே தாழ விழுந்து அவன் தன்னையை உணர்ந்து கொண்டு அவன் மனக்கசந்து அவன் அழுது அவன் மனமாற்றம் அடைவான். திருப்பி அவன் பாவம் செய்வான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அன்றைக்கு பாவத்தில் சிக்கி கொண்டிருந்த அந்த பெண்மணி திருப்பி பாவத்துக்கு போயிருப்பாங்களா? கிடையவே கிடையாது. அவங்க திருப்பி பாவத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட அந்த சகோதரி திருப்பி பாவத்துக்குள்ள போய் விழுந்திருப்பாங்களா? என்ன, விழுந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன பாவம் தானே, இந்த பாவத்தினால என்ன ஆகிட போகுது? இந்த இடத்துல நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, சிம்சோனை கட்டினது புது கயிறுகளை வச்சுதான் கட்டியிருப்பாங்க. புது கயிறுனா என்னது? அதுக்கு முன்னாடி அது பாவம் செய்த கயிறு கிடையாது. பாவம் செய்து கொண்டே இருந்திருந்தா அது ஒரு பெரிய இது கிடையாது. புது கயிறு. இட் வாஸ் ஜஸ்ட் a little sin. பட் அந்த லிட்டில் சின் கூட கிறிஸ்துவை கட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம செய்கிற சின்ன சின்ன பாவம் முதற்கொண்டு, ஒரு சின்ன பொய்யா இருக்கலாம், ஒரு சின்ன திருட்டுத்தனமாக இருக்கலாம், ஒரு சின்ன கோபமாக இருக்கலாம், ஒரு சின்ன வன்மமாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு பாவம் தான். இந்த பாவத்தினால அப்படி என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்துட போகுது? இது மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்? அன்றைக்கு அந்த சகோதரன் என்னிடம் கேட்டது என் இருதயத்தை பிளந்தது. சுமார் 2.5 மணி நேரம் அவன் என்கிட்ட பேசினான். 7 மணி தொடங்கி 9 மணி வரைக்கும் நைட்டு பேசினான். பேசிட்டு அவன் கேட்ட கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின் என்கிட்ட இதுதான். He represents you. That person represents you. This issue is representing you அப்படின்னா. ஒரு பாயிண்ட்ல நான் கேட்டேன், நான் இல்லைல்லப்பா அதுன்னு. அவன் உடனே கேட்டான், நாளைக்கு அது நீயா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா. He represents you அப்படின்னு he asked. இன்றைக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்ம ஒரு பெரிய குரூப்பை, ஒரு பெரிய ஆட்களை, ஒரு பெரிய ஒரு சமூகத்தை, இல்லாவிட்டால் ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை, ஒரு பெரிய ஒரு கர்த்தரை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் என்ன ஒரு சின்ன ஆள் தானே, நான் எப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்க அழைப்பு ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு, ஒரு பெரிய அழைப்பு. We represent God himself. கர்த்தரை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவன் என்றால் என்ன? கிறிஸ்டியன். முதலாக அந்த வேர்டை காயின் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்களாம்? இன்றையிலிருந்து இவங்க எல்லாரும் என்னது? கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னாங்க. கிறிஸ்டியன்ஸ்னா என்னது? கிரைஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள், ஜீசஸை பிரதிபலிக்கிறவர்கள், ஜீசஸா நடக்கிறவங்க, ஜீசஸா வாழ்றவங்க, ஜீசஸா பார்க்குறவங்க, ஜீசஸா பேசுகிறவங்க, இவங்க தான் கிறிஸ்டியன்ஸ். இன்றைக்கு நம்ம எல்லாரும் யாரு? கிறிஸ்டியன்ஸ். பட் இந்த கிறிஸ்டியன்ஸாக நம்ம இருக்கிறோமா? இந்த இடத்துல சிம்சோன் ஆகிய கிறிஸ்துவை, கர்த்தரை பிரதிபலிக்க வேண்டிய ஒருவன் கட்டப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு நமது செயல்களின் நிமித்தமாக, நமது பேச்சுக்களின் நிமித்தமாக, நமது காரியங்களின் நிமித்தமாக நம் கர்த்தரை நாம் கட்டி வைத்திருக்கிறோமா? 13ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவன் கட்டப்பட்டிருந்தான் என்று. There we find that Samson was bound. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, when he came to Lehi, Philistines shouted against him. தமிழ்ல வாசிக்கலாம், அவன் லேவிக்கு வந்த பொழுது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்யறாங்க? ஆரவாரம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. போதும்,
இந்த இடத்துல என்ன நடக்குது? வெறும் கட்டப்பட்டு மட்டும் இயேசுவானவர் இல்ல, பிசாசுகளுக்கு முன்பதாக அவர் கொண்டு செல்லப்படும் பொழுது நம் நிமித்தமாக அவரை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் சிரிக்கிறாங்க. பிரியமான தேவ ஜனமே, நம்ம நிமித்தமாக 2 காரியம் கர்த்தர் பண்ணவே கூடாது. நம்ம நிமித்தமாக அவர் கண்ணீர் வடிக்க கூடாது, நம்ம நிமித்தமாக அவர் கோபப்படவே கூடாது. வேற என்ன வேணாலும் அவர் பண்ணிக்கலாம். நம்ம நிமித்தமாக அவர் சந்தோஷப்பட்டுக்கலாம், நம்ம நிமித்தமாக அவர் பெருமிதம் கொள்ளலாம், நம் நிமித்தமாக அவர் மெச்சிக்கொள்ளலாம், இப்படி என்ன வேணாலும் கர்த்தர் செய்யலாம். பட் நாட் தீஸ் டூ. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், அவர் என்ன செய்யப்படுகிறார்? சிம்சோனை நான் கர்த்தருக்கு ஒப்பிடுகிறேன். கர்த்தாதி கர்த்தர் என்ன செய்கிறாரு? இயேசுவானவர் அங்க என்ன செய்யப்படுகிறார்? பெலிஸ்தியர்களாகிய பிசாசுகளுக்கு முன்பதாக அவர் ஆரவாரம் செய்யப்படுகிறார். அவர் அங்கும் இங்குமாக நமது பாவத்தின் நிமித்தமாக, நாம் செய்கிற காரியங்களின் நிமித்தமாக அவர் அங்கும் இங்குமாக அவர் ஏளனம் செய்யப்படுகிறார். இன்றைக்கு நம்மை நாமே சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நமது வார்த்தைகள் இல்லாவிட்டால் நமது எந்த காரியம் கிறிஸ்துவை கட்டி வைத்திருக்கிறது? பெலிஸ்தியர்களுக்கு முன்பதாக, பிசாசுகளுக்கு முன்பதாக கிறிஸ்துவை கொண்டு சென்று என்னென்ன காரியத்தில்னா அவரை தலகுனிய வைக்குது. இது நம்ம தினந்தோறும் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இது நடந்தோடனே நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு பிள்ளை நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை ஒரு கஷ்டமான ஒரு பாதையில போகுது. அப்போ அந்த அப்பா என்ன செய்வாங்க? இதெல்லாம் உனக்கு தேவைதான், நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களா? உடனே அவருக்கு என்ன ஆகிடும்? வருத்தம் வந்துடும். உடனே அவர் என்ன செய்வார்? என் பிள்ளை இப்படி இருக்குது, அந்த பிள்ளையை நான் காப்பாற்ற வேண்டும். இப்படி தான் எல்லா பெற்றோரும் நினைப்பாங்க, எல்லா தகப்பனும் நினைப்பார். இந்த நேரத்தில் என்ன நடக்குது? இயேசுவாகிய இந்த சிம்சோன் அவர் என்ன செய்யப்படுறாரு? அவர் கட்டப்பட்டு அவர் ஆரவாரம் செய்யப்படும் பொழுது பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரிடமாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ நேர இந்த சிம்சோன் மீது கடந்து செல்ல. ஹல்லேலூயா. சிம்சோனின் மீது பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தோன்னே அவர் கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த கட்டுகள் எல்லாம் என்ன ஆகுது? முறிந்து விழுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பு பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கையை விட்டு அறுந்து போயிற்று. இன்றைக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவரை நம்ம எத்தனையோ காரியங்களில் நம்ம கட்டி வைத்திருக்கிறோம். ஒரு ஊழியர்களாக நம்ம கட்டி வச்சிருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரன், அவர் என்ன செய்வார்னா, அவரை மாதிரி டெனர் யாருமே பாடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் சிங்கர். நான் முதலாக அந்த சர்ச்சுக்கு போகும்போது அந்த அங்கிளை பார்த்து நான் யோசிச்சிருக்கேன், சரி நமக்கு கொஞ்சம் வயசாச்சுன்னா இந்த அங்கிளை போட நம்ம டெனர் பாடணுன்ட்டு. அந்த அளவுக்கு அந்த அங்கிள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடுவாங்க. கொஞ்ச நாட்கள் ஆனது, நான் சபைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வேகமாக பெனடிக்ஷன் முடிஞ்சோடனே டக்குன்னு கிளம்பி வந்தேன். வெளியில் பார்த்தா நான் பார்த்த டெனர் பாடின அதே அங்கிள் வெளியில் நின்று கொண்டு சர்ச்சுக்கு வெளியில் அவர் பாவத்தை செய்து கொண்டிருந்தார். இத்தனை வருஷம் ஆச்சு, அந்த ஒரு சீன் மட்டும் என் கண்ணிலேருந்து போவே இல்லை. அந்த அங்கிள் அதுக்கப்புறம் நான் எப்போ பார்க்கும்போது நான் நினைப்பேன், சே இந்த அங்கிள் சர்ச்சுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்காரு, வெளியில் வந்தால் இப்படி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன செய்கிறேன்? அந்த அங்கிளின் நிமித்தமாக நான் கர்த்தரை என்ன செய்கிறேன்? நான் கட்டி வைத்து கொண்டிருக்கிறேன். நம் பாவம் ஒருவேளை மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கலாம். மற்றவர்கள் நினைக்கலாம், ஓ இந்த சகோதரன் இப்படி இருக்கிறாரே, ஆனால் வெளியில் பார்த்தா அவர் கர்த்தரை கட்டி வைக்கிறது போல அவர் இருக்கிறாரு. இன்றைக்கு நம்மை நாமே சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பாவங்கள் அவ்வளோ அதிகமாக இருக்குது. நீங்கள் நியூஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் சமீப நாட்களில் பாருங்கள், ஒரு 1 or 2 years நீங்கள் பார்த்துட்ருங்க, பாவமானது பெருகி 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 கொண்டிருக்கிறது. இது எல்லாம் கர்த்தரை கட்டி வைக்கிற ஒன்று தான். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அப்போ எத்தனை பேர் வாழ்வடையாமல் இருக்கிறாங்க? அவர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் யாருக்கு கணக்கு கேட்பாரு? உங்களுக்காக, உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. வாழ்வே இல்லாமல் இருக்காங்க, ஜீவனே இல்லாமல் இருக்காங்க, பாவத்தின் ஆழத்திற்குள்ளாக போயிட்டு இருக்காங்க, நரகத்திற்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறாங்க. பாவம் கூடிக்கிட்டே இருக்கு. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு அந்த அளவுக்கு இல்லவே இல்லை. ஏன்னா கர்த்தரை அறிவிக்க வேண்டிய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவரை கட்டி வைத்து கொண்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம் மீது கடந்து வர வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அந்த கட்டுகள் எல்லாம் கர்த்தரிடமிருந்து, இயேசுவிடமிருந்து அது வெளியே புறப்பட்டு வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம் மீது கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் மீது பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இயேசுவை கட்டி வைத்திருக்கிற அந்த சிம்சோனை கட்டி வைத்த அந்த கயிறுகள் எல்லாம் தீயில் பட்டது போல அது எப்படி அவிழ்க்கப்பட்டதோ
அப்படி இன்றைக்கு நீங்களும் நானும் அவிழ்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? என் அன்பு சகோதரனை சகோதரிகளை, இதற்காக தான் கர்த்தர் இந்த பூமிக்குள்ளாக நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் ஒன்று இருக்குது இந்த பூமிக்கு வருவதற்கு. அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. அவரை நிம்மதியாக வச்சிருக்கிறதுக்கு. ஐயோ இவனை ஏன் பூமிக்கு அனுப்பணும்ன்ட்டு நம்ம பாரமாக இராதபடிக்கு, அவரை நாம் பூரிப்பாக்கும்படிக்கு. ஒருவேளை இத்தனை நாட்கள் நமது செய்கைகள், நமது டீட்ஸ் என்ன செஞ்சிருக்கோம்? அவரை கட்டி வைத்த ஒன்றாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நான் இன்னும் ஆழமாக போகிறேன். அந்த கட்டுகள் எல்லாத்தையும் நான் அவிழ்க்க போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? இயேசுவின் கட்டுகளை எத்தனை பேர் அவிழ்க்க போகிறீங்க? ஹல்லேலூயா. அவரை உலகம் ஒருவேளை கட்டி வைக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது அந்த கட்டுகளை யார் அவிழ்ப்பார் என்று. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் வந்திருக்கிறாரு. இன்றைக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவருக்குள் நிறைந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக அந்த கட்டுகளை நீங்க அவிழ்க்க போறீங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, கட்டுகளை அவிழ்த்தவுடன் அவர் என்ன செய்யறாரு? 15ஆம் வசனம் யாராவது வாசிங்க. உடனே அவன், போதும் அங்கிள். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு. இன்றைக்கு எனது செய்தியின் தலைப்பு ஜாபோன், தாடை எலும்பு. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த முகாமை விட்டு நாம் புறப்பட்டு செல்லும் பொழுது நாம் யாவரும் தாடை எலும்புகளாக மாறப்போறோம். ஹல்லேலூயா. எப்படி மாறப்போறோம்? தாடை எலும்பா மாறப்போறோம். இந்த தாடை எலும்பாக மாறுவதற்கு தான் கர்த்தர் நம்ம இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். இந்த தாடை எலும்பு சிம்சோனிற்கு எதுவாக தெரியுமா பயன்பட்டது? இட் வாஸ் அ பாசிட்டிவ் அப்ரோச் டு சாம்சன். சிம்சோனுக்கு அது இழுக்குண்டாக்கல, அது சிம்சோனிற்கு பலமாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு பலனா இருக்க போறோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவர், இத்தனை நாட்கள் ஒருவேளை உமக்கு நான் ஒரு டெட் வெயிட்டா இருந்திருப்பேன். இன்றைக்கு ஆண்டவருக்கு நான் பலன் உண்டாக்குகிறவனாக இருக்க போகிறேன். கர்த்தருக்காக நான் செய்ய போகிற காரியங்கள் என்ன செய்ய போகுது? இட் இஸ் கோயிங் டு ஆட் குட்னஸ் டு தி நேம் ஆஃப் காட். ஆண்டவர் பேரில் சந்தோஷத்தை அது உண்டாக்க போகுது. ஹல்லேலூயா. உடனே அவன் என்ன செய்கிறாரு? ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு. முதலாவதாக பார்க்கலாம், இந்த தாடை எலும்பு எப்படிப்பட்ட ஒரு தாடை எலும்புனா, இட் வாஸ் அன் இன்வெஸ்டட் ஜாபோன். அது எப்படிப்பட்ட ஒரு ஜாபோனா, அது முதலீடு செய்யப்பட்ட ஒரு தாடை எலும்பு. இன்றைக்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு நம்ம எல்லாரையும் அனுப்பியிருக்கிறாரு. சும்மா யாரையுமே அனுப்பல. எல்சி ஃபர்ஸ்ட் பிறந்தப்ப செல்வின் அங்கிள் கிட்ட ஃபோட்டோ காட்டினேன். பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டினோம். போன ட்ரிவாண்ட்ரம் கேம்பில் நான் வண்டியில் ஏறும்போது அப்படியே அங்கிள் கிட்ட இப்படி காமிச்சேன். அவங்க ஒரே நிமிஷம் இப்படி பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த பிள்ளை உன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் அப்படியே கைக்குள்ளே வச்சுப்பா, பிள்ளைய பாரு கை இப்படியே இருக்குது அப்படின்னாங்க. நான் ஒன்று மம்மிக்கிட்ட சொன்னேன், சும்மா எதையாவது அடிச்சு விடுறது, ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஒரு செகண்டில் அந்த பிள்ளையோட என்ன சரிதையை சொல்லிட முடியுமான்னு, சும்மா எதையாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கும் நான் ஒரு கடைக்கு போனேன்னா இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு நான் தான் எடுப்பேன். கீழே நின்றுட்டு சொல்லுவா, இதெல்லாம் ஒன்றும் வேணாம் டாடி, எல்லாத்தையும் வச்சுட்டு வாங்க அப்படின்வா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, பிறந்த உடனே ஆண்டவர் சும்மா அந்த பிள்ளையை அனுப்பல. He has invested something upon that child. உங்க எல்லாரும் பற்றியும் எல்லார் பேரிலும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை வைத்து தான் உங்களை இந்த பூமிக்குள்ள அனுப்பியிருக்கிறாரு. சில பேருக்கு அது இன்னைக்கு வரைக்கும் தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு அறியாமல் இருக்கலாம், சில பேருக்கு அதை குறித்த யோசனை இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவரே என்ன நீர் எப்படி முதலீடு கொடுத்து என்னை கொண்டு வந்திருக்கிறீர்? எந்த ஒரு காரியத்தை எனக்கு ஸ்பெஷலாக நீ கொடுத்து இந்த பூமிக்குள்ளாக அழைத்து வந்திருக்கிறீர்? ஏனென்றால் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு. எதுக்கு தாடை எலும்பு அவன் சூஸ் பண்ணணும்? he could have chosen any other part of the body. எலும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிறதுலே ஸ்ட்ரென்த்தான எலும்பு என்ன எலும்பு தெரியுமா? இந்த 4 arms தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 4 armsல தான் என்ன பண்ணுறோமா, அதிக வெயிட் தூக்குறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, முட்டிக்கு கீழே இருக்கிற இந்த பகுதியை தான் சொல்கிறாங்க. ஏனென்றால் அதில் தான் நம்ம ரொம்ப தூரம் நடக்கிறோம்.
இப்போ எல்லாருக்கும் ஏன் கால் ரொம்ப வலிக்குதுன்னா, இந்த இடத்த நம்ம ஃபங்க்ஷன் பண்ணாமல் விடுறனால அந்த இடத்துல என்ன ஆகுது, யூசேஜ் இல்லாதனால அந்த இடம் வீணாக போயிடுது. அதே இது இந்த இடமும் தவிர மிச்சம் எல்லாமே வெயிட்லெஸ் தான். அது வெயிட் தாங்கக்கூடிய சக்தி அதிகம் கிடையாது தான். ஆனால் ஆண்டவர் ஏன் ஒரு தாடை எலும்பு எடுக்கணும்? இருக்கிறதுலே ரொம்ப வெயிட் குறைவான இதுதான். யோசிச்சு பாருங்க, இப்படி பண்ணி நீங்கள் எடுக்கலாம். வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு, வாயை திறந்து மூடுறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 20,000 30,000 தடவையாவது இப்படி 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 பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் இதனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதுதானே தாடை எலும்பு. இருக்கிறதுலே பிரயோஜனம்னா என்னது? வெயிட் தூக்கக்கூடியது 4 ஆர்ம்ஸும் காலுக்கு கீழே இருக்கிற இந்த பகுதி தான். என் அன்பு சகோதரர்களே, வேதாகமத்தில் ஆண்டவர் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் வைக்கிறாரு. ஏன் அந்த இடத்துல ஆட்டுக்குட்டி வச்சிருக்கணும் ஆண்டவர்? அதே இடத்துல ஈசாக்கு பதிலாக, அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக ஒருவேளை ஒரு ஆட்டுக்குட்டியே ஒரு வேற ஏதாவது ஒரு லெட்ஸ் டேக் ஒரு ஈசாக்குக்கு ஒரு கத்தியோ ஏதாவது ஒன்று வச்சிருந்தா அப்பாவை போய் மிரட்டி இருக்கலாம். அப்பா என்னை விட்டுருங்கப்பா எப்படியாவது. ஏன் ஆட்டுக்குட்டி எதுக்கு வைக்கணும்? ஆட்டுக்குட்டி வாஸ் இன்வெஸ்டட் வித் த அட்ரிபியூட் ஆஃப் அ சாக்ரிஃபைஸ். பலிக்கென்று ஆட்டுக்குட்டி நியமிக்கப்பட்டது. இன்றைக்கும் அந்த அற்புதம் செய்யப்பட வேண்டும் என்று சிம்சோனுக்குன்ட்டு அது முன்பதாகவே முன்குறிக்கப்பட்ட, முதலீடு செய்யப்பட்ட ஒரு ஆட்ரிபியூட் என்ன தெரியுமா? ஒரு பாகம் என்ன தெரியுமா? தாடை எலும்பு. இன்றைக்கு நீங்க தான் கர்த்தரை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களை கர்த்தர் இந்த இடத்திற்கு கூட்டி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேர் பார்க்குறீங்க, நல்ல மோட்டிவேஷன் டாக் மாதிரி கொடுத்துட்ருக்கேன் நான் நினைக்கிறீங்களா? ஐ நோ எக்ஸாக்ட்லி அபவுட் லிட்ரலி 3/4 ஆஃப் ஆல் யுவர் காலிங். முக்காவாசி பேருடைய எல்லா காலிங்கும் எனக்கு தெரியும். என் காலிங்கை தாண்டி உங்கள் எல்லாருடைய காலிங்கும் எனக்கு தெரியும். ஆனால் இப்போது அந்த காலிங்னா தெரிஞ்ச எனக்கு உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ட்ரைவ் இல்லாமல் இருக்கிறது போல தோணுச்சு. அதனால் கன்சிடர் இட் ஆஸ் அ மோட்டிவேஷன் டாக் ஆல்சோ. பட் ஐ வாண்ட் கன்வே சம்திங். தாடை எலும்பில் போய் ஆண்டவர் பவர் வைக்கணும்னா சும்மா வச்சிருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனையோ எலும்புகள் இருக்கும்போது தாடை எலும்பு அவர் சூஸ் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கு நான் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறேனே, நான் ஒருவேளை ரொம்ப டவுனாக இருக்கேனே, நான் எப்படி கடைசி கால ஊழியத்தை செய்ய முடியும்? நான் எப்படி கிறிஸ்துவின் கரங்களில், அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டப்பட்ட கிறிஸ்துவை நான் அவிழ்த்து விட்டு அவர் மூலமாக அற்புத அடையாளங்களை செய்வதற்கு நான் எப்படி பயன்படுத்தப்படுவேன் என்று நீங்கள் நினைக்கலாம். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு அவர் உட்கார வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தாடை எலும்பு அவருக்கு போதும். இந்த தாடை எலும்பு என்ன செய்யுது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுகிறது, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை அவர் என்ன செய்கிறாராம்? உயர்த்துறார். இந்த தாடை எலும்பு குறித்து பார்த்தீங்கன்னா, இந்த தாடை எலும்பு இட் வாஸ் நாட் சம்திங் விச் வாஸ் லுக்ட் ஹை அப்பான். அதை மெச்சி யாருமே பார்த்ததே கிடையாது. அந்த தாடை எலும்பு ரோட்டில் கிடக்குது. அந்த தாடை எலும்பு எப்படி இருந்திருக்கும்? அந்த இடத்துல ஒரு கழுதை ஒன்று மரித்து போயிருக்கும். அந்த மரித்து போன கழுதையில் மிச்சம் மீதி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தாடை எலும்பு வீணாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பிட்ட மிருகம் வீணாக போட்டு போயிருக்கு. அதுதான் தாடை எலும்பு. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய எல்லா ஸ்கில்ஸுமே இன்றைக்கி டிப்ளீட் ஆகிருக்கலாம், உங்களுக்கு வயசாகிருக்கலாம், உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கு முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். உங்களை உயர்த்தும்படிக்கு தான் கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தாடை எலும்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது எப்படிப்பட்ட ஒரு எலும்பு? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19லிருந்து 21 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அநேக தீர்க்க தரிசன புத்திரர்களை வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது there were lots of people who were the sons of prophets, but why was only one from them selected? எத்தனையோ தீர்க்க தரிசன புத்திரர்கள் இருந்தாங்க, ஆனால் ஒரே ஒரு தீர்க்க தரிசன புத்திரர். யார் அது? எலிசா.
அவர் மட்டும்தான் அற்புத அடையாளங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் வேணா நீங்க பார்க்கலாம், அநேக தீர்க்க தரிசன புத்திரர்கள் இருக்காங்க. இன்றைக்கு நமது ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்க எத்தனையோ இடத்துல பார்க்கலாம், நிறைய மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட் இருக்காங்க, நிறைய பேர் ஸ்பாட்லைட்ல இருக்கிறாங்க, லைம் லைட்ல இருக்கிறாங்க, நிறைய பேர் ஆண்டவருக்காக என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறது போல தெரியலாம், நம்ம ஒண்ணுமே இல்லாதது போல தெரியலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் சூஸ் பண்றது யார் தெரியுமா? எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சூஸ் பண்றது தீர்க்கதரிசன புத்திரர்கள் அத்தனை பேர் இருந்தாலும் ஒரே ஒரு எலிசாவை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது அங்கே நீங்க பார்க்கலாம், அங்கே எசேக்கியேல் யாரு? ஒரு வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ்குள்ள அவர் கடந்து செல்வதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளை, அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்ந்து வந்தார்கள். நீங்கள் சரித்திர புஸ்தகங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், பேரலல் யூனிவர்ஸில் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவங்க எல்லாரும் எங்கே இருக்காங்க? பாபிலோன் தேசத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த சைடில் யார் இருக்கா? எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்து வந்துட்டு இருக்கார். ஆனால் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல யார் போயிருக்கா? அங்கே எசேக்கியேல் தான் போறாரு. ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மேபி தி ஃபர்ஸ்ட் மார்டர்ஸ். அவங்க ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக, முதலாவது இரத்த சாட்சியாக கூட அவங்க போறாங்க. எங்க போறாங்க? அங்க அக்னி சூளைக்குள்ள போறாங்க. ஆனா உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கை போயிட்டு ஊதுறது யார் தெரியுமா? இந்த எசேக்கியேல் மட்டும்தான். பிரியமான தேவ ஜனமே, எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அநேக ஸ்திரீகள் எங்க இருக்காங்க? சூசான் தேசத்துல அவர்கள் ராணியா மாறணும்னு ஆசைப்படுறாங்க. எத்தனையோ பேருக்கு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கிறார் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் எத்தனையோ ஸ்திரீகளுக்கு கொடுத்து வந்தார். ஆனா வெறும் எஸ்தர் மட்டும்தான் என்ன செய்யறாங்க? அவங்க ராணியா மாறுறாங்க. என் அன்பு சகோதரர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26லிருந்து 38 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நீங்க பார்க்கலாம், அநேக எபிரேய சகோதரிகள், ஸ்திரீகள் என்ன செய்தார்களாம்? மேசியா தனது கற்பத்திலிருந்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி மலைகளில் ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். இதை குறித்து மாமா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க மலைகளில் நேர கடந்து சென்று அவர்கள் வாலிப வயதிலிருந்து அவர்கள் மலையில் சென்று அவர்கள் தரித்திருந்து அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்தாங்களாம். எதற்காக? that Jesus should be born from their own womb. அவர்களுடைய கற்பத்திலிருந்து பிறக்க வேண்டும் என்று. ஆனால் வெறும் ஒரே ஒருத்தங்களுக்கு தான் அந்த கிருபை கிடைச்சிச்சு. யாரு? மரியாள். மரியாளை ஏன் செலக்ட் பண்ணாரு? மரியாள் she was not selected by herself. அவங்க முயன்று அவங்க செலக்ட் ஆகல. எலிசா முயன்று செலக்ட் ஆகல. வேதத்தில் இருக்கிற எல்லாருமே அவர்களாக முயன்று செலக்ட் ஆகல. ஆண்டவர் அவர்கள் மீது வைத்திருக்கிற கிருபையை இன்றைக்கு உங்க மேல வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவங்களை எப்படி ஒரு தாடை எலும்பு மாதிரி அவர் பயன்படுத்தினாரோ, இன்றைக்கு அதே தாடை எலும்பாக இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற தாடை எலும்புகளாக உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தாடை எலும்புனா எப்படி இருக்கணும் தெரியுமா? இன்வெஸ்டட் ஜாபோனா இருக்கணும். முதலீடு செய்யப்பட்ட ஒரு தாடை எலும்புன்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பிரதர் நான் பாவம் செஞ்சுட்டேன் பிரதர். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், அவன் ஒரு பாவத்தில் விழுந்துட்டான். அவன் ஒரு பாவத்தில் விழுந்தோன்னு அவன் என்ன நினச்சான் தெரியுமா? அவன் லைஃப் அதோடு முடிஞ்சிருச்சு. அவன் அன்றைக்கு சபைக்கு வராமல் விட்டவன் தான் இன்ன வரைக்கும் அவன் திருச்சபைக்கு வரவே இல்லை. நாங்கள் எப்போல்லாம் ஃபோன் அடித்து கேட்போம், என்னப்பா வா இந்த வாரம் வா எல்லோரும் மீட் பண்ணுவோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு எக்ஸ்டெண்ட்டுக்கு நான் போய் கேட்டேன், எல்லாம் சர்ச்சுக்கு வாங்க, சும்மா நம்ம எல்லாம் மீட் பண்ணி சர்ச் முடிஞ்சோன்னே எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு வரலாம், இப்படி கூட நான் சொல்லி பார்த்தேன். பட் என்ன தெரியுமா, அவனுக்கு வரவே முடியல. ஏன்னா அந்த பாவம் அவன் மேலே ஒரு மாதிரி வே பண்ணி அவனை கீழாக கொண்டு போயிடுச்சு. இன்றைக்கி நம்மள எத்தனை பேர் அப்படி நம்ம இருக்கிறோம்? அந்த பாவத்தின் அழுத்தம் நமக்குள்ளே எத்தனை பேருக்கு இருக்குது? அதே இது நமக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது? இந்த பாவத்தை என் கர்த்தர் கழுவி விட்டார், என்னை மீண்டுமாக என்னை தூக்கி எழுப்பி விட்டார் என்கிற நிச்சயம் நம்ம யார்கிட்டயாவது இல்லாமல் இருக்குதா? இருக்கா இல்லையா? நமக்கு அந்த நிச்சயம் இருக்கா இல்லையா? பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்துட்டார், நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குதா இல்லையா? அந்த நிச்சயம் பாருங்க, அந்த குமாரனுக்கு இல்லவே இல்லை.
எத்தனை முறை விழுந்தாலும் என்னை கர்த்தர் தூக்கி விடுவார் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குல்ல, அது எந்த நாள் அந்த நிச்சயம் வருது? அவர் நம் மீது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், நான் முழங்கால் போட்டு நான் ஜோம் பண்ணேன்னா ஆண்டவர் ஒரு என் பிரேயரை கேட்கறதே இல்லை பிரதர்? யாராவது நம்ம சொல்ல முடியுமா? இதே நீங்கள் வெளி ஊழியங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே சில பேர் வந்து சொல்லுவாங்க பாருங்க. ஒரு சகோதரன் ஒருவர் என்கிட்ட வந்து சொன்னார், 13 வருஷமாக நான் வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர் அப்படின்னாரு. ஆனால் நான் அப்படியே பார்த்தேன், 13 வருஷமா அப்படின்னு. பிரதர், நான் முஸ்லீமாக இருந்தேன், நான் கன்வெர்ட் ஆனேன் கிறிஸ்டியனா, 13 இயர்ஸாக நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என் கடன் மட்டும் போவே மாட்டேங்குது அப்படின்னாரு. நான் ஒன்று யோசித்தேன், ஆண்டவரே, இன்னைக்கு நான் முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணனா எனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து நான் இடம் கொள்ளாமல் போகும்படிக்கு என்ன நீர் நிரப்புவீர்கள் ஆண்டவரே. இன்றைக்கு நான் சொல்கிறேன், அந்த குமாரனை நீர் நிரப்பும் ஆண்டவரேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. எப்படி என்னால் அப்படி சொல்ல முடியுது? நான் ஒன்றும் கெத்து கிடையாது, அப்படி கிடையாது. என் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு எனக்கு தெரியும், என்னுடைய கர்த்தர் என்னன்னு தெரியும். எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும், நான் முழங்கால் போட்டேன்னா ஆண்டவர் எனக்கு பதில் தந்தே தீருவார்னு எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும்? ஏன் உங்களால் அப்படி சொல்ல முடியுது? ஏன்னா உங்கள் மீது அவர் வைத்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவு அதிகமாக இருக்குது. ஹல்லேலூயா. He has invested such a great amount of power, such a great amount of grace, such a great amount of of mercy on you. Hallelujah. அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. Don't ever say that you are just born in this world. அப்படியே வந்துட்டோம், அப்படியே இருக்க போகிறோம், அப்படியே போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. You are all born with an investment. Hallelujah. சில டைம் நம்ம ஜெபிக்காமலே இருக்கலாம். எத்தனை பேர் உண்மையாகவே கேம்புக்கு வரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம் 1 மாதம் ஜோம் பண்ணிங்க? 1 2 3. ஆனால் இந்த கேம்ப் விட்டு வெளியில் போகும்போது இந்த 3 பேருக்கும் தவிர ஆண்டவர் யாருக்குமே கிஃப்ட் கொடுக்காமல அனுப்புவார். எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? அந்த நிச்சயம் இருக்கா இல்லையா? அதுலேருந்து என்ன அர்த்தம்? நம்ம மேலே என்ன தெரியுமா இருக்குது? நமக்கு மிஞ்சின ஒரு கரம் நம்ம மேலே இருந்து கொண்டே தான் இருக்குது. ஹல்லேலூயா. நமக்கு மிஞ்சின ஒன்று இருக்குது நம்ம மேலே. We don't realize that we have been invested something upon us. We have all been invested by something. ஏதோ ஒரு காரியம் நம் தலை மீது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்திருக்கிறது. அந்த முதலீட்டை நமக்கு என்னவா இருக்குது? நாம் அறியாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஈசாயினிடத்தில் உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இந்த இடத்துல நீங்க வாசிக்கலாம், சாமுவேலை எப்படி கொண்டு போறார் ஆண்டவர்? ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ளும்படி கொண்டு போறார். இன்றைக்கு உங்களை ஒரு தேசத்தில் இருக்கிற ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு உங்களை கொண்டு போகிறேன்னு சொல்லிடுறார். லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சம்படி தாமஸ். இங்கே வாமா. லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் தாமஸ் போகிறான். இன்றைக்கு தாமஸ்க்கு ஆண்டவர் ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன அழைப்பு? சாமுவேலை போயிட்டு ஒரு சாமுவேலாக இவன் போயிட்டு இவன் அபிஷேகம் பண்ண போகிறான். இவன் முதலாவதாக இவன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? போய் ப்ரீச் என்னடா பண்ண போகிறேன். உடனே என்ன செய்வான்? இன்றைக்கி நான் ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறான்னு இன்றைக்கி நான் வந்து அவன்கிட்ட சொன்னேன், தாமஸ் எல்லாத்தையும் வெளியில் நான் ப்ரீச் பண்ண போகிறேன், அதனால் நீ என்ன பண்ணு, சேர்னா எடுத்துகிட்டு போய் போட்டுருன்ட்டு. ஆனால் எல்லாரும் கொண்டு வந்து பிரதர்ஸ் எல்லாரும் போட்டாங்க. உடனே கேமரா எல்லாத்தையும் செட் பண்ணாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திடீர்னு பார்க்குறேன், நான் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கேன், மேலே வரான். என்னடான்னொன்னே, இன்னும் கொஞ்சம் சேர் தேவைப்படுதுண்ணே. ஒரு ப்ரீச்சிங் இங்கே வெளியில் நடக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? அங்கே போடியம் தேவை, ஒரு கேமரா தேவை, இத்தனை பேர் உட்காரத்துக்கு சேர் தேவை. இது எல்லாமே ப்ரிப்பரேஷன்ஸ். இப்போ ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணோன்னா இவன் என்ன செய்யணும்? அந்த ராஜா எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கணும்? அவன் தேவ பயம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அவர் எழுதியிருப்பார், இன்னைக்கு தேவ பயம் உள்ளவனாக இருக்க வேண்டும். 2வதாக என்னவா இருக்கணும்? ஞானத்தின் சுரங்கமாக அவர் இருக்கணும். ஏன்னா சாலமன் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் ஞானியாக இருந்தார். வெளியூருக்காரங்கன்னா வந்து என்ன செஞ்சாங்க? அவர்கிட்ட ஞானத்தை பார்க்கும்படிக்கு வந்தாங்க. இன்றைக்கு ஒரு முட்டாளை கொண்டு போய் தேசத்தில் வச்சோன்னா, நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ ஞானவான்கள் என்ன செய்யணும்? தேசத்தில் அதிபதிகளாக நாம் வைத்திருக்க வேண்டும்.
என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, ஞானத்தின் ஊற்றாகிய கர்த்தரிடமாக வார்த்தையை பெற்று தருகிற ஒரு ராஜாவா இருக்கணும். 2வது பாயிண்ட் எழுதியிருப்பாரு. 3வது என்ன எழுதியிருப்பாரு? ராஜா எப்படி இருக்கணும்? நல்லா பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி இருக்கணும். ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு எல்டி மாதிரி ஒரு குட்டி பிள்ளையை கொண்டு போய் ராஜாவை மாற்றணும்னா எப்படி இருக்கும்? ஸோ என்ன நினைக்கணும்? ராஜாவா பார்த்தோன்னே எப்படி இருக்கணும்? நல்லா, ஓ இவர்னா ராஜாவா அப்படின்னு பார்க்குற அளவிற்கு ராஜாவாக மாற்றப்படுற ஒரு மனுஷனாக இருக்கணும். அதோடு கூட மட்டுமல்லாது, ராஜானா எப்படி இருக்கணும்? வெறும் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு ஞானத்தின் வார்த்தையை மட்டும் பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுமா? வெளியில் போயிட்டு மற்ற தேசங்களோடு கூட போரிடுகிற ஒரு தலைவராக அவர் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கணும்? அவர் தைரியமுள்ள ஒரு மனுஷனாக இருக்கணும். அதோடு கூட மட்டுமல்லாது, வெறும் சண்டை போடுறவன், வெறும் ஞானமாக இருக்கிறவன் இது மட்டும் இருந்தால் வேலைக்கு ஆகுமா? அவங்க ஊரில் இருக்க ஜனங்களோடு கூட அவன் ஐக்கியப்பட்டிருக்கணும். சமூக பொறுப்பு அவனுக்கு இருக்கணும். ஊரில் யாராவது பசின்னு வந்து நின்னா அவங்களுக்கு ஆகாரம் போடுற அளவுக்கு இவனுக்கு என்ன இருக்கணும்? மனசு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கும் ஒரு சமூக பொறுப்பு அவனுக்கு தேவை. ஓ, இந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கணும். அதோடு கூட என்னன்னா, டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா வாங்குவாங்க. அந்த டாக்ஸ் எல்லாத்தையும் என் வீட்டுக்கே நான் செலவு பண்ணுறேன்னு இல்லாமல் அந்த ஜனங்களுடைய மணி எல்லாத்தையும் ஸ்குவாண்டர் பண்ணாத அளவிற்கு ஒரு ராஜாவாக இருக்கும். பாலிட்டி படிச்சிருக்கேன்னு நீங்கள் எல்லோரும் நினைக்காதீங்க. நான் அதெல்லாம் படிக்கலை. நான் ஒரு ராஜாவை எப்படி ஒரு உருவாக்கணும் அப்படின்னா நான் எதுவும் படிக்கலை. ராஜானா இப்படி தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்னைக்கு சாமுவேல் என்ன செய்தாருன்னு அவங்க கிட்ட சொல்கிறேன். அன்றைய தினம் இரவு சாமுவேல் இது எல்லாத்தையும் எழுதினாராம். எழுதிட்டு அவர் என்ன செய்தாராம்? ஒரு கூர்மையான ஒரு போர் வாளாக இந்த ராஜா இருக்கணும். முதல் தடவை தான் என்ன செஞ்சுட்டேன்? சவுலை சூஸ் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த 2வது தடவை நான் தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த சாமுவேல் நினச்சானா. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, தீர்க்கதரிசினா என்ன செய்யணும் தெரியுமா? அவன் கர்த்தருடைய சிந்தை அவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். அவன் கர்த்தர் எப்படி யோசிப்பார்னு பார்க்கணும். கர்த்தர் அப்படியே மனுஷன் வரான், ஓ ஓகே வேண்டியதுனா கொடுப்போம், அவனை அனுப்பி விட்டுருவோம், அப்படி கிடையாது. அவன் ஆயுட்காலம் முழுவதும் அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த 4 நாள் மட்டும் நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு திருப்பி நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் அழுவுங்கன்னு சொல்கிறது கர்த்தர் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன எதிர்பார்த்தார் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் இத்தனை நாட்கள் ஒருவேளை ராஜா இல்லாமல் இருந்தாங்க. முதல் ராஜா ஃபெயில் ஆயிட்டாரு. இந்த 2வது ராஜாவாவது அவர்களோடு கூட இருந்து அவர்கள் எல்லா தேவைகளும் சந்திக்கும்படிக்கு ஒரு நல்ல ராஜாவா இருக்கணும்ன்ற கர்த்தருடைய சிந்தையானது இந்த ஒரு தாடை எலும்பிற்குள்ளாக இருந்தது. ஹல்லேலூயா. இந்த சாமுவேல் அதான் நினச்சிக்கிட்டே இருந்தார். இந்த சாமுவேல் அதான் நினச்சிக்கிட்டே இருந்தார். வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும் என்றான். இதை நீங்க மூல வேதாகமத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் எலியாபை பார்த்தோன்னே என்ன நினச்சானா, அவன் எடுத்துகிட்டு வந்த எல்லா பாயிண்ட்ஸும் எதில் கிளிக் ஆகிருக்குது? எலியாபில் கிளிக் ஆகிருக்குது. என்னென்ன பாயிண்ட்னா நான் சொன்னதுக்கு முன்னாடி, தேவ பயம், ஞானம், ராஜாவாக அந்த உடல் வாகு, அதுக்கப்புறம் என்ன? தைரியம், ஜனங்களோடு கூட இருக்கணும், நிதி ரீதியாக வல்லுனர், சமூக பொறுப்பு இருக்க வேண்டும், மக்கள் பணத்தை கொள்ளையாடக்கூடாது, பயப்படாமல் இருக்கணும், ஞானத்தின் சுரங்கம். இது எல்லாமே யாருக்கிட்ட டிக் ஆகுது? எலியாபு கிட்ட டிக் ஆகுதுன்னு பார்க்குறாரு. என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, எலியாப் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எபிரேய வேதாகமத்தில் எலியாப்னா காட் இஸ் மை ஃபாதர். எல்னா காடு, அப்னா ஃபாதரா. காட் இஸ் மை ஃபாதர். அப்பான்னு கூப்பிடுறோம்ல, ABBA, அதோடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் அப். ஸோ எலியாப்னா என்ன தெரியுமா? காட் இஸ் மை ஃபாதர், கர்த்தர் என் பிதா. இதுதான் எலியாபுடைய அர்த்தம். இதை பேரை கேட்டோன்னு இவர் நினச்சாராம், 8 அடி உயரமாக இருக்கிறான், கர்த்தரே இவனுக்கு தகப்பனாக இருக்கிறார், ஷார்ப் ஃபீச்சர்ஸ் இருக்குமா, அவனுக்கு மஸ்குலர் பாடியாக இருக்குமா. சவுல் பார்ட் 2 இருந்தானா. இது பார்த்தோன்னே யோசிச்சானா, ஓ இதுதான் நம்ம ஆளு, கரெக்டாக இருக்கு. ஆனால் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா.
இன்றைக்கு உங்கள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு எவன் வேணா சொல்கிறானோ அவன்கிட்ட இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் பார்த்தா முகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரியும், ஆவிக்குரிய கண்களை கொண்டு நான் பார்க்கிறேன், உங்கள் மேலே இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு எனக்கு தெரியுது, ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஓ இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஜனம் இது. சொல்லியிருக்காங்களா இல்லையா? என்ன பார்த்தோன்னா அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நீ எங்கேயோ இருக்கணும் அப்படின்வாங்க. நேற்றைய தினம் கூட அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு எனக்கு பழைய நாட்கள் ஞாபகம் வந்தது. நான் எம்இ முடித்தோன்னே எனக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வந்துச்சு, அமெரிக்கா ஐக்கிய நாட்டுக்கு போகணுன்ட்டு. அப்போ அந்த ஆஃபர் வந்தோடனே நான் அம்மா கிட்ட வந்து கொடுத்துட்டு சொன்னேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் கேட்டுக்கிறேம்மா அப்படின்னு. அம்மா உடனே அப்படியே பார்த்தாங்க, எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஆசைப்பட்டுட்டோன்னா அவங்க எப்படியாவது ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அனுப்பி விட்ருவாங்கன்னு தெரியும். ஆனால் அது அவங்களுடைய விருப்பமாக இல்லைன்னா நல்லா இருக்காது. அடுத்தது ஆண்டவரும் சரி ரொம்ப ஆசைப்பட்டான், போய் அடி வாங்கிட்டு வரட்டோன்னு அனுப்பி விட்ருவார் சில டைம். ஏன்னா நான் சொல்லி திருந்துற கேஸ்னால் வேறு மாதிரி இல்லை, நம்ம பட்டு அனுபவித்து அந்த மாதிரி தான் ஆட்கள். அதனால் இந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப ஞானமாக என்ன தெரியுமா பண்ணேன், ஆஃபர் எடுத்தேன், கையில் கொடுத்தேன். அதில் என்னென்னா வேலை ப்ளஸ் பிஹெச்டி ரெண்டுமே அங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு டெக்ஸஸில் ஒரு யூனிவர்சிட்டியில் சொல்லிட்டாங்க. அது அப்படியே அந்த சீட் எடுத்து கொடுத்தேன், அம்மா கிட்டே கொடுத்துட்டு சொன்னேன், இந்த மாதிரி வந்திருக்குது, ஓகேனா சொல்லுங்கள் நான் போகிறேன், இல்லாட்டா வேண்டாம் அப்படின்ட்டு. 2 நாட்கள் அதை பற்றி நான் பேசவே இல்லை, வேறு எல்லாத்தையுமே பேசினேன், இதை பற்றி வாயே திறக்கல. ஒரு 3ஆவது நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எனக்கு கிளாஸ் எடுத்த ஒரு சார் ஒருத்தர் கால் பண்ணிட்டு சொன்னார், எல்வித் நீ வேலை தேடிட்டு இருக்கியாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. நான் வேலையை தேடிட்டு இருக்கேன். என் கையில் என்ன இருக்குது, டெக்ஸஸ்க்கு ஆஃபர் இருக்குது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டிக்கு. என்னது, டெக்ஸஸ் கதை முடிஞ்சிருச்சு, அதோடைய ஃபஸ்ட்டு டிக்கு. உடனே நான் சொன்னேன், ஆமாம் சார் வேலை தேடிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. உடனே நேராக சரி வா எங்கள் காலேஜில் வேக்கன்சி இருக்குது வா. ஐ வென்ட் தேர். அங்கே போனோடனே காலேஜ்க்கு இன்டர்வியூக்கு போகிறேன், சட்டை வெளியில் போட்டுட்டு, கையை இவ்வளோ தூரம் மடித்து போட்டுட்டு, பட்டனை கலத்திட்டு. ஏன்னா என் கையில் என்ன இருக்குது, ஃபாரின் ஆஃபர் வச்சுருக்கேன், இந்த வேலை எனக்கு தேவையே இல்லை. உள்ளே போகிறேன், உள்ளே போயிட்டு சேர் இப்படி இழுத்து போட்டுட்டு இப்படி உட்காந்தேன். உடனே எனக்கு முன்னாடி ஒரு பிரின்ஸிபல் ஒருத்தர், அவர் மிஸ்டர் SR செந்தில்குமார்னு ஒரு சார், ரொம்ப நல்ல மனுஷன், சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆள். அவரோட என்னை பார்த்தார். அவர் பார்த்ததை நான் பார்க்குறேன், என்னை இப்படி உட்காந்துருக்கேன் இப்படின்னாரு. அப்படியே பார்த்துட்டு வாட்ஸ் யுவர் ஏஜ் அப்படின்னாரு. நான் சொன்னேன் 25 சார் அப்படின்னு. அப்படியே பார்த்தார். ஐ திங்க் தட் திஸ் இஸ் நாட் தி அப்ராப்ரியேட் வே டு சிட் இன் அன் இன்டர்வியூ அப்படின்னாரு. ஓ ஐம் சாரி சார் அப்படின்ட்டு இப்படி உட்காந்தேன். ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டார். அப்படியே எல்லாத்தையும் கடன்னு சொன்னேன். ஒரு கிளாஸ் எடுத்து காட்டுனாரு. நம்ம தான் இங்கே நல்லா கிளாஸ் எடுக்கிறோமே. சட்டுன்னு எடுத்தேன். எல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டு லன்ச் டோக்கன் வேணுமா, லன்ச் சாப்பிட்டு போங்கன்னாங்க. ஐ சார் ஐ டோன்ட் லன்ச், எப்படியும் வேலை கிடைக்காது, நான் கிளம்புறேன் அப்படின்னு. உடனே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த இன்டர்வியூக்கு வந்தான். அவன் என்னடானா வெளியில் உட்காந்து இப்படின்ட்டு இருக்கான். உடனே நான் என்னப்பா பண்ணுற இப்படின்னு, எப்படியாவது இந்த வேலை கிடச்சிடணும்டா, இங்கன்னா ஏதோ தேய்ச்சிட்டு வந்திருக்கான், தேய்ச்சிட்டு எப்படியாவது வேலை கிடைக்கணும். நான் சொன்னேன், கன்ஃபார்மாக உனக்கு தான் வேலை. ஏன்னா வேறு எல்லா மூஞ்சியும் பார்த்தேன், எல்லா மூஞ்சும் வேஸ்ட்டாக இருக்குது. உன்னை விட ஒரு எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அது யார், நான் தான். ஆனால் நான் உள்ளே போகிறேன், எனக்கு வேலைக்கு வர மாதிரி தெரில, அதனால் நீ தான்டா. பார்த்தா யூ ஒன்ட் பிலீவ் மீ, நான் வெளியில் போயிட்டு நான் வண்டிக்கிட்ட நின்றுட்டு நான் கொஞ்ச நேரம் போய் ஜூஸ் குடிச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரேன். இவன் நிற்கிறான் வெளியில் வந்துட்டு இப்படி நின்றுட்டு இப்படின்னு. என்னப்பா சொன்னாங்க, ஏமாத்திட்டல என்னைய அப்படின்னா. என்ன ஏமாத்திட்டேனா? நான் என்னடா சொன்னேன், என்னை ஏமாத்திட்டல, நீ இன்டர்வியூவில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தானே சொன்னேன். ஆமாம், உனக்கு ஒருத்தனுக்கு தான் வேலையா. அப்போ என்னது, அப்போ முடிவு பண்ணிட்டேன், டெக்ஸஸ்ன்ற கனவை புதைச்சுருணுன்னே முடிவு பண்ணிட்டேன். நேராக வீட்டுக்கு வந்து மம்மிக்கிட்ட, என்ன இருந்தாலும் நம்மளுடைய சுயம் இன்னும் சாவாதில்ல, அது செத்தாதான் இந்நேரத்துக்கு நம்ம பரலோகத்துக்கு போயிருப்போமே. உடனே திருப்பி வந்து கேட்டேன், அம்மா ஆண்டவர் ஏதாவது சொன்னாராம்மா அப்படின்னு. உடனே பொம்மும் ஆண்டவர் இப்போதைக்கு அப்படின்னாங்க. புரிஞ்சிருச்சுமா,
2 தடவை கேட்டு 3ஆவது தடவை வந்து நான் கேட்குறேன் பாருங்களேன், என் புத்தி என்ன பண்ணணும்? நான் சொல்லலை, அப்படி சொல்லிட்டேன். பிரியமான தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? சில வேளைகளில் நம்ம நினைக்கிறது கர்த்தர் நினைக்கிறது போலவே நினைக்கிறோம். இல்லை, அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி தெரியுமா இருக்குது? அது ஒரு வித்தியாசமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதை பற்றி நம்ம நினைக்கவே முடியாது, நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நம்ம நினைத்து பாராத அநேகமான காரியங்களை கர்த்தர் நம் பேரில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நினைக்கிறது என்ன தெரியுமா? 8 அடி உயரமுள்ள எலியாபை வைத்து 9 அடி உயரமுள்ள கோலியாத்தை வீழ்த்துவது கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் நினைப்பது 5 அடி கொண்ட தாவீதை வைத்து 9 அடி கொண்டிருக்கிற கோலியாத்தை முறியடிப்பதுதான். ஹல்லேலூயா. சாமுவேல் என்ன நினைக்கிறாரு? 8 அடி இருக்கிறான், இவன் கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லைம்மா, எளியவனை அந்த குப்பை தான், அந்த குப்பைக்குள்ளே தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்குது. அநேகர் நீங்கள் பாருங்கள், குப்பை தொட்டியில் போய் நீங்கள் பாருங்களேன், கட்டுக்கட்டாக பணம் இருக்கும். ஏன் குப்பை தொட்டியில் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது? அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த குப்பை தொட்டிக்கு அது வேல்யூ தெரியாது. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குப்பை தொட்டியில் ஏதாவது இருக்குமா? அன்றைக்கி உண்மையாகவே சொல்கிறேன், நான் விளையாட்டுக்கு சொல்லலை, அன்றைக்கு நந்தனம் கிட்ட உண்மையாகவே ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருக்குது. அதை ஒருத்தன் பறக்கிட்டு இருந்தான். நான் சிக்னலில் நின்றுட்டுருக்கேன். நான் அப்படி திரும்பி பார்த்தேன், திடீர்னு ஃபோன் அடிச்சிச்சு. எங்கே ஃபோன் அடிக்குது? நான் குப்பை பறக்கினவன் ஃபோன் எடுத்தான். ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கான். நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குப்பை பறக்கிறவன் கிட்ட என்ன இருக்கும்? அவன்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஹல்லேலூயா. அவன் மேலே ஆண்டவர் ஒரு கரிசனை வச்சிருக்கிறாரு. அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடச்சிருக்குது. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம்ம நினைச்சு பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம் மீது வைத்திருக்கிற கிருபை அப்பேற்பட்ட ஒரு கிருபையாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், இந்த ட்ராக்ல போனாதான் ஆண்டவர் ரீச் பண்ண முடியும். இல்லைம்மா, அவர் நினைக்கிறாரு நம்மளை எங்கேயோ கொண்டு போக வேண்டும் என்று. ஹல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 18வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. சவுலுக்கு எவ்வளவு செருப்படியாக இருந்திருக்கும் அது. ஏன்னா என்ன, ஒரு சின்ன பையங்க, ஒரு சின்ன பையன் முன்னாடி நம்மளை என்ன செய்கிறாரு? எல்லாம் ஊரே கத்துது, இவனா ஒரு ஆளா அப்படின்றாங்க. ஆனால் அந்த சின்ன பையனுக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது? இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் ஓன், த இன்வெஸ்டட் ஜாப் ஓன்ன்றது என்ன தெரியுமா? ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கலாம், அந்த சாதாரண மனுஷனுக்குள்ளாக அசாதாரணமான கிருபைகளை கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் ஒன்றுமே இல்லாதவன், ஒரு சாதாரணவன், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே சேர்த்தணைத்த நல்ல தேவனே. ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை அன்பால் அணைத்து தேடி வந்த அன்பு நேசரே. இதுதான் ஆண்டவர். ஒண்ணுமே இல்லாதவனை தான் அவர் மார்போடு கூட அணைத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், நான் ஒன்றும் இல்லாதவன். உண்மைதான். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, if you think about yourself in an individual manner, you may be a big zero. But the Lord is capable of adding one more zero to you and a 1 in front. Hallelujah. ஒரு பூஜ்யம் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் என் அப்பா நினச்சாருன்னா பின்னாடி ஒரு 0வை போட்டு முன்னாடி ஒரு 1 போட்டுருவார். ஹல்லேலூயா. 0லேருந்து என்னவா மாறிடுவீங்க? 10% மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, மிலிட்ரி ட்ரைனிங் கிடையாது. தாவீதை பாருங்க, ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் கிடையாது. ஆடு மேய்க்கிறவனை கொண்டு போய் ராஜாவாக மாத்துறாரு. இதுக்கு முன்னாடி உங்கள் செக்லிஸ்ட்டில் ஏதாவது ஒன்று டிக்காக இருக்கா? கிடையாது. இவர் போட்ட செக்லிஸ்டே ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? தூர கிழிச்சு போட்டிருப்பார். எனக்கு பண்ண மாதிரி நான் என்ன பண்ணேன்? இப்படி நான் வாங்கிட்டேன் ஆண்டவரேன்ட்டு போனேன், எல்லாத்தையும் தூர கிழிச்சு போட்ட கணக்கில். இவனுக்கு மிலிட்ரி ட்ரைனிங் கிடையாது. பாடி ஆமர் முதற்கொண்டு போட முடியாது, சுவோட தூக்க முடியாதான், வாழை என்ன செய்ய முடியாது, தூக்க முடியலை. அவ்வளோ சின்ன பையன் ஒரு உயரமான ஒரு கோலியாத்து முன்னாடி நின்றுட்டு அவன் என்ன செய்கிறான்? கழுத்தை வெட்டி கொண்டு வரான். ஹல்லேலூயா. அந்த பகுதி எல்லாரும் வாசிச்சிருக்கீங்களா? அவ்வளோ உயரமாக இருக்கான், கல் போய் விழுந்துருச்சு, ஆனால் கழுத்தை வெட்டிட்டாங்க. யார் வெட்டியிருப்பா கழுத்தை? மனசை தொட்டு சொல்லுங்க, இவன் வெட்டியிருப்பானா?
அந்த வயசில் இவன் ரத்தத்தை பார்த்தா என்ன பண்ணியிருப்பான்? சுருண்டு விழுந்திருப்பான். எத்தனை பேர் ரத்தத்தை பார்த்தா மயக்கம் வரும்? பரவாயில்ல, என்னை மாதிரியும் கொஞ்சம் பேர் இருக்கீங்க. நடுவில் ஒரு தடவை அப்பாவுக்கு கையில் வெட்டிட்டாங்க. டேடி ஏதோ வெட்டுறேன்னு சொல்லிட்டு கையை வெட்டிட்டாங்க ஒரு தடவை பவர் சத்தில் இருக்கும்போது. உடனே வேக வேகமாக அம்மா டீ பவுட்ரு, காஃபி பவுட்ரு என்னென்னத்தையோ போடுறாங்க. ரத்தம் நிற்க மாட்டேங்குது. நல்ல வெட்டு, நல்லா அப்படியே தோலே பிஞ்சிருச்சு, ரத்தம் நல்லா வந்துக்கிட்டே இருக்குது. உடனே கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போன்றாங்க. பைக் எடுத்துகிட்டு நான் உட்காருங்கப்பான்ட்டு நேராக கூப்பிட்டு போயிட்டேன். நானும் டேடியும் மட்டும் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு டேடியை இப்படி எடுத்து இப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டே வராங்க. கீழே ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது. கொண்டு டேடி இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி காட்டினாங்க பாருங்கள். நான் ரத்தத்தை பார்த்தேன். நான் வெளியில் ஒரு பெஞ்ச் இருந்துச்சு, சுருண்டுட்டேன். அப்படியே படுத்துட்டேன். நீட்ட மணிக்கு மயக்கமே வந்துருச்சு, படுத்துட்டேன். டேவிட் பிரதர்னு ஒரு அன்பு சகோதரன் இருக்காங்க தென்காசியில். அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, மம்மி இந்த மாதிரி அத்தானுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு குடுக்குன்னு அவங்க வண்டி எடுத்துகிட்டு வந்தா அவங்க யோசித்துக்கிட்டாங்க நான் தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஏன்னா நான் தான் என்ன வெளியில் படுத்து கிடக்கேன். நேராக பிரதர் அக்கா அண்ணனுக்கு தான் ஏதோ ஆச்சுன்னாங்களே, உங்களுக்கு என்ன பிரதர் ஆச்சுன்னு. நான் மூச்சு பேச்சே இல்லை. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, என்ன தண்ணி தெளிக்கிறாங்க. ஒரு 4 சிஸ்டர்ஸ் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் எழுச்சி சொன்னேன், டாடி உள்ளே இருக்காங்க. அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. யோ, அண்ணன் தான்யா நோயாளி, நான் நோயாளி இல்லையா? உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை பிரதர் நீங்கள் தான் படுத்து கிடந்தீங்களா, நீங்கள் தான் நோயா? ஐயோ அண்ணன், நான் ரத்தத்தை பார்த்து மயக்கம் போட்டு கேசுனேன், ரத்தம் வந்துட்டு இருக்கிறது நம்ம ஆளுக்கு தான் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அந்த சின்ன பையன் என்ன பண்ணியிருப்பான், ரத்தத்தை பார்த்தா கூட அவனுக்கு மயக்கம் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்திருப்பார்? அவரே இறங்கி பிசாசின் கழுத்தை வெட்டி அந்த பேரை தாவீதுக்கு கொடுத்து, நீ கோலியாத்தை வெட்டினதா எடுத்துக்கடான் இருப்பாரு. ஹல்லேலூயா! உங்களுடைய எல்லா காரியத்தையும் என் கர்த்தர் செய்து முடித்து எல்லா பேரையும் நீ வாங்கிக்கேன்னு இருப்பாரு. ஹல்லேலூயா! ஏன் நம்ம தலையில் என்ன தெரியுமா இருக்குது? முதலீடு உள்ளது. ஹல்லேலூயா! இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அப்பான் our head. நம்ம தலையில என்னமா இருக்குது? இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா! இன்றைக்கு நீங்களும் நானும் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளவர்களாக இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறது ஒரு முதலீடை போட்டு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு மீதும் ஒரு முதலீடை தான் வச்சிருக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த பாயிண்டை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கடந்த மே மாதம் நான் மூணாரில் பிரசங்கிப்பதற்காக நான் பயணம் செய்ய வேண்டும். உடனே என்ன சொன்னேன், அதான் சொன்னேன்ல, நம்ம எல்லாருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு கொஞ்சம் ரொம்ப திமிராயிரும். அது வேறு டிபார்ட்மெண்ட். என்ன இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம மேலே ஆண்டவருடைய தயை இருக்குது, கிருபை இருக்குன்னொன்னே நம்ம அதை வச்சு விளையாடலான்னு யோசிச்சிடும். என்ன சொன்னேன், லீவ் போட்டு போனோம். அதனால் லீவே இல்லாமல் நான் போகிறேன். நான் என்ன செய்கிறேன், காலையில் ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் ஒன்று கிளம்புது. அதில் இங்கேருந்து கிளம்பி நேராக விருதுநகர் போயிடுறேன். விருதுநகரில் இம்மானுவேல் அண்ணா வந்துடுவாங்க ஃப்ரம் திருநெல்வேலி. அவங்களோட நான் நேராக போயிடுறேன். மீட்டிங் 2 மணி தானே, கரெக்டாக நான் ஸ்பாட்டில் நின்றுவேன் அப்படின்ட்டு. காலையில் இங்கே 5 o'clock எனக்கு ட்ரெயின். ஸோ விருதுநகர் 11 மணிக்குனா போயிடும். 11லேருந்து மேக்ஸிமம் போனாலும் என்ன ஆகிடும், போயிடலாம். 10:30 மணி தானே, 10:30 மணின்னு நினைக்கிறேன். திண்டுக்கலுக்கு 10:30க்கு போயிடும். 10:30லேருந்து ஒரு மேக்ஸிமம் 2 hours தான், அவர் அப்படி போயிடலாம் அப்படின்னு. ஒன்று பார்த்தேன், கிளம்பும்போது முந்தின நாள் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 4.5 hours காட்டுச்சு. 4.5 hours ஒரு 5 hours, ஏன்னா சாப்பிட்டுட்டுனா போனோம், ஒரு 5.5 hours ஆகிடும். சரி, ஒரு 10:30னா 11, 12, 1, 2, 3 o'clock போயிடலாம். 4 o'clock நம்ம கையில் மைக் கொடுப்பாங்க, கரெக்டாக இருக்கும். காலையிலே 3 மணிக்கு எழுந்தாச்சு. நல்லா ஜோம் பண்ணேன், நல்லா பெட்டியை நான் பேக் பண்ணேன். என்ன துணி, ஒரு துணியுமே இல்லை, ரிட்டர்ன் இது மட்டும்தான். ஏன்னா நம்ம போகிறதுலே அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸை நான் மாட்டிட்டு 3:45 ஸ்டேஷன் போயாச்சு. கரெக்டாக 3:50க்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது, உங்கள் ட்ரெயின் டிலே ஆயிடுச்சு, உங்கள் ட்ரெயின் 8 மணிக்கு தான் கிளம்புவோம். 5 மணிக்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்புது? 8 மணிக்கு கிளம்புது. 8 மணிக்கு கிளம்புனா அங்கே கரெக்டாக நம்ம திண்டுக்கல் போகிறதுக்கு 1 மணி ஆயிரும். உடனே அங்கிள் ஃபோன் அடிக்கிறாங்க அங்கேருந்து, கிளம்பியாச்சா அப்படின்னு. மம்மி ஒன்று இங்கே என்னை பார்க்குறாங்க. நான் எங்கே உட்காந்துருக்கேன், வீட்டில் பக்கத்தில் இப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அண்ணன் இன்னும் கிளம்பல, ட்ரெயின் லேட்டான். உடனே என்கிட்ட மம்மி, வேறு யாரையாவது பிரசங்கம் பண்ண சொல்லிடுவா. அதெல்லாம் முடியாது மம்மி, நான் தான் போவேன், நான் ரெடி பண்ணிட்டேன் மம்மி, நான் போகிறேன். யூ ஒன்ட் பிலீவ் மீ, 8 மணிக்கு ட்ரெயின் கிளம்புது. நானும் ராஜும் போக வேண்டியது. ராஜ் வரல, நான் மட்டும் உட்காந்துருக்கேன். என் பக்கத்தில் சீட்டு காலியாக இருக்குது. ஆனால் நான் ரொம்ப ஒரு மாதிரி ஒடிஞ்சிட்டேன்.
என்ன ஆண்டவரே லேட்டாக போனால் என்ன பண்ணுறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோமே என்ன ஆண்டவரே. அவனை ஜோமன், ஆண்டவரே என் மேலே உமது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே என் கூட நீ ட்ராவல் பண்ணிட்டு வரோம், நான் தனியாக போகிறேன், பயமாக இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. லேட் ஆகிடுச்சுன்னா சில மணி துளிகள் தான், சில நிமிடங்களில் நான் போனோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆண்டவரே எப்படியாவது நீர் என்ன செய்யும், எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணும். கரெக்டாக போய் இறங்குறேன், 1:30 மணிக்கு இறங்குறேன். எங்கன்னா திண்டுக்கல் ஸ்டேஷன் இறங்கி ட்ரெயின் நிற்குது, நான் அப்படி பெட்டியை தூக்கிட்டு கடக்கடன்னு இறங்கி ஓடி வரேன். ஸ்டேஷன் வாசலில் அண்ணன் காரை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நான் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வரேன், நேராக கார் ஏறுறேன். உடனே அண்ணன் சாப்பாடு கொடுத்துட்டு பிரதர் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1:30 மணிக்கு கிளம்புனேன். அங்கே நான் மூணாரில் 4:30 மணிக்கு நான் மைக் எடுத்துட்டேன். ஹல்லேலூயா. ஜஸ்ட் 3 hours ஹில்ஸில் அவ்வளோ வேகமாக. இது நான் ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல் டிரைவர்னால் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, என் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அவர் என்னை தனது செட்டைகளில் கொண்டு போயிடுவாருன்ட்டு. ஹல்லேலூயா. ஜீவனை வரும்போது கேட்குறாங்க, தம்பி எங்கே இருக்கீங்க? அண்ணன் மூணார் என்ட்ரு ஆகிட்டேனே, நான் வந்துடுறேன் அப்படின்னு. ரிச்சர்ட் வந்துட்டு இருக்கான் பாதி தூரத்துக்கு. டிராஃபிக்காக இருக்கும்னே, நான் வேணா பாதி தூரம் வரேன் அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்துடுவேன். 4:30 மணிக்கு மேலே மைக் எடுக்கிறேன். நான் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இது மனுஷனால கூடாத ஒரு காரியமாச்சு, ஆயுஷ்லையும் நினைக்கவே முடியாது. ஏன் இன்றைக்கி நான் கிளம்புனா கூட 3 மணி நேரத்தில் மூணார் போவேனான்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற முதலீட்டை நீங்கள் உண்மையாக அறிந்து கொண்டீங்கன்னா அவர் உங்கள் மூலமாக செய்யும் மகத்தான காரியம் என்னவென்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அது தெரியாமல் தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்ம பூமிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஈகிள் ஒரு 3 முட்டை விட்டுச்சான். அந்த முட்டை விட்டோடனே அது ஈகிள் மலை மேலே இருந்து விட்டுச்சான் பாருங்கள். ஒரே ஒரு முட்டை கீழே அப்படியே நேர உளுந்து கீழே இருக்கிற ஒரு கோழி பண்ணைக்குள்ளே அந்த முட்டை விழுந்துருச்சான். கோழியோடு சேர்ந்து இந்த முட்டை பொரிச்சிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ரெக்கை வந்துருச்சான். எதுக்கு? ஈகிளுக்கு. கழுகுடைய குஞ்சுக்கு பெரிய ரெக்கை வந்துருச்சு. ஆனால் இந்த கோழி குஞ்சுங்களுக்குனா ரெக்கை இருக்குமா? சின்னதாக இருக்கும். இவ்வளோ பெரிய ரெக்கையை வச்சுக்கிட்டு இது என்ன செஞ்சுட்டு இருந்துச்சான், குப்பையை தின்னுக்கிட்டு கோழி குஞ்சுங்களோடு திரிஞ்சிட்டு இருந்துச்சான். ஒரு நாள் மேலே ஒரு கழுகு வேகமாக பறந்துச்சான் பாருங்கள். இது மேலே எட்டி பார்த்துச்சான். என்ன பறவைப்பா இது, இவ்வளோ பெருசாக பறக்குதே அப்படின்னு. உன்னை பக்கத்தில் இருக்க குஞ்சு சொல்லிச்சான், அதெல்லாம் கழுகு, அதுனா பெரிய பெரிய பறவை, இதுக்கும் நமக்கும் என்னப்பா, வா நம்ம குப்பையை கிளறுவோம் அப்படின்னு. இந்த கதை தான் நம்ம கதை. நமக்குள்ளே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா, வானத்தில் பறக்கிறக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம குஞ்சுகளோடு கூட, பூமியில் இருக்க பிரச்சனைகளோடு கூட, பூமியில் இருக்கிற ஜனங்களோடு கூட நம்ம குப்பையை தின்னுக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் செட்டைகளை அடித்து பறப்பதற்காக நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகத்தான இன்வெஸ்ட்மெண்ட்டை கர்த்தர் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வானங்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரை முகமுகமாக தரிசித்து கர்த்தரோடு கூட பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் கீழே குப்பையை கிளறிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, நான் ஒரு இன்வெஸ்டட் ஜாபோன் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். எத்தனை பேர் எடுக்க போகிறீங்க? இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். ஆண்டவரே, நான் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தாடை எலும்பு என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். ஆண்டவரே போகட்டும். 2வதாக பார்க்கலாம். செகண்ட்லி, இட் வாஸ் an infected jawbone. INFECTED. முதலாவதாக என்ன சொன்னேன்? இன்வெஸ்டட். 2வதாக இன்ஃபெக்டட். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு எலும்பை நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் அது ஒரு ஓரமாக போட்டிருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? கொஞ்ச நேரத்தில் நாரும், காஞ்சி போயிடும், எறும்பு வருமா, பூச்சி வருமா, எல்லாம் மொய்க்குமா. தாடை எலும்புனா என்ன தெரியுமா? அதுதான். அந்த தாடை எலும்பு பச்சை தாடை எலும்பு தான். அது சும்மா ஒரு இடத்துல கடந்திருக்காது. அதை சுற்றி என்ன செஞ்சுருக்கோம்? எறும்பு மொய்த்து கொண்டு இருக்கும். 2019 வருடம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் 8 கோடி பேங்க் அக்கௌண்ட்டில் எக்ஸ்ட்ரா பணமாக பிடிக்கப்பட்டுச்சு. அந்த காலேஜில் இருக்கிற 400 எம்ப்ளாயீஸ்களுடைய அக்கௌண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த 8 கோடியை பிரித்து போட்டாங்க. பிரித்து போட்டோன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஐடி ரைடு வந்தோன்னே மாட்டிக்கிச்சு.
உன்னை கேட்டாங்க, எப்படிங்க எங்களை கண்டுபிடிச்சிங்க? இவ்வளோ கருப்பணம் வச்சுருக்கோம், உண்மைதான், எப்படி எங்களை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஒன்று அவன் சொன்னான். திடீர்னு உங்கள் எம்ப்ளாயீஸோடைய அக்கௌண்ட் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? கட 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 கடன்னு நிரம்பிடுச்சு. என்ன இத்தனை நாள் சும்மா நிரம்பாமல் இருந்த, இது எல்லாம் என்ன கிடுகிடுகிடுன்னு நிரம்புதே அப்படின்னு நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது கட்டாயம் எறும்புகளின் அடைக்கலமாக அது மாற்றப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு இப்போ தெரியுதா? ஏன் உங்களுக்கு பாடுகள் வருதுன்னு இப்போ தெரியுதா? உங்கள் மேலே இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் உங்கள் பிரச்சனையை அட்ராக்ட் பண்ணுது. ஹல்லேலூயா. இன்வெஸ்ட்மெண்ட் தாடை எலும்புக்கு அதிகமாக இருக்க இருக்க இன்ஃபெக்ஷனும் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த எலியாப் என்ன செய்கிறாரு? 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷருடைய அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்ட பொழுது அவன் தாவீதின் மீது கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தையும் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். எலியாப்னா யாரு? அண்ணன். பேருக்கு அர்த்தம் என்னது? காட் இஸ் மை ஃபாதர். கர்த்தர் என் தகப்பனார். அவர் பேசுகிற வார்த்தையை பார்த்தீங்களா? கோபம் கொண்டு இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தை உன் இருதயத்தின் அகங்காரத்தை. என்ன வார்த்தையை பேசுகிறான் பாருங்க. இதெல்லாம் அவன் பேசலை, தம்பி மேலே இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பேச வைக்குது. ஹல்லேலூயா. தம்பி மேலே என்ன இருக்குது? இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு, அபிஷேகம் வந்துருச்சு, அபிஷேக எண்ணெய் ஊற்றப்பட்டு விட்டது. அதனால அண்ணனால பொறுக்க முடியலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக ஏன் வராங்க தெரியுமா? நாட் பிகாஸ் தே டோன்ட் லைக் யூ. உங்கள் மேலே அவங்களுக்கும் என்ன? அவங்களுக்கு என்ன? உங்கள் மாமனா மச்சானா கிடையாது. உங்கள் மேலே அவங்களுக்கு என்ன? அப்படி என்ன இது? உங்கள் மேலே அவங்களுக்கு வெறுப்பு கிடையாது. உங்கள் மேலே இருக்க அபிஷேகத்து மேலே தான் அவங்களுக்கு வெறுப்பு. ஹல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற முதலீடு அப்படிப்பட்ட ஒரு முதலீடு. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, உங்களை ஒருத்தன் எதிர்த்து வரானா, ஐயோ இவன் எதிர்த்து வரானேன்னு பார்க்காதீங்க. ஆஹா, என் மேலே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ இருக்குது, பரவாயில்லையே, இவன் வந்திருக்கான், நாளைக்கு எவன் வருவான்னு காத்துருங்க. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இதை நான் சொல்லும் போது ஒருவேளை வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அனுபவப்பட்டவனா நான் பேசிகிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. எதிர்த்து வர 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 அறிந்து கொள்ளுங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குது, இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எதிர்ப்பு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஜோம் பண்ணுங்க முட்டி போட்டு, ஆண்டவரே நான் தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எதிர்ப்பே வர மாட்டேங்குதே. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டிய ஒரு மனுஷன் பேசுற பேச்ச பாருங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எலியாப்னா எப்படிப்பட்ட ஒரு ஆள்? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் சொல்கிறாரு, இவனை அபிஷேகம் பண்ணலான்ட்டு போகிறாரு. அப்படிப்பட்ட ஆள் மனசையே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாற்றுதுன்னா, இன்றைக்கு நமக்கு எதிராக பேசுகிறவங்கன்னா ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. நண்பு சகோதரர்களே, 42ஆம் வசனத்தில் பாருங்க. சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் அவனை அசட்டை பண்ணினார். திருப்பி ஒரு தடவை வாசிங்க. சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவருமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினார். கவனிச்சிங்களா எல்லாரும்? கலரா இருக்கிறது ஒரு குத்தமா? சிவந்த மேனியா இருக்கிறது யார் மேல உள்ள தப்பு? இவனை தேய்ச்சி தேய்ச்சி என்ன குளிச்சானா? கலரா இருக்கிறது கூட குத்தமாயிடுது பெலிஸ்தர் கண்கள்ல. அது கலரா இருக்கிறதுனால இல்ல, அந்த கலரா மாத்தின இன்வெஸ்ட்மெண்ட்னால. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? இந்த உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து பார்த்து, ஓ இவன் எனக்கு விரோதமா வந்துட்டான், என்ன நம்ம பண்ணிட்டோம்னு தெரியலையே, என்ன ஆச்சோ தெரியலையே, இப்படின்னா நினைக்காதீங்க. நீங்க ஒண்ணுமே பண்ணாம நீங்க சும்மா உட்கார்ந்துருந்தா கூட உங்களை பத்தி பேசதான் செய்வானுங்க. ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் சும்மா இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நான் அநேக விஷயம் யோசிச்சிருக்கேன். சில பேர்லாம் எனக்கு விரோதமா வரும்போது, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே செஞ்சேன், இவங்க எனக்கு விரோதமா வந்துட்டாங்களே. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ சும்மா உட்காந்துறேன், அப்போ கூட கத்திட்டு தான் இருப்பாங்க.
அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன், பிரச்சனை என்கிட்ட இல்லை, அவருடைய வேலைனால தான் என் மேலே பிரச்சனை. ஹல்லேலூயா. அவர் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்க பார்க்க பிசாசுக்கும் பெலிஸ்தியனுக்கும் எலியாவுக்கும் என்ன தோணுது? ஓ, they disdained him. ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, he was disdained. அவர் என்ன செய்யறாராம்? அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனை அசட்டை பண்ணிட்டு என்ன செஞ்சாங்க? அவன் இளைஞனும், என்னங்க யங்கா இருக்கிறதுனா ஒரு குத்தமா? அவன் இளைஞனா இருக்கானா? when they saw David, he was but a youth and ruddy and of fair countenance. சின்ன வயசா இருக்குது, வாலிபனா இருக்கான்றதுக்குன்னா ஒருத்தனை வெறுப்பீங்களா? ஆனா ஜனங்க அப்படி வெறுத்திருக்காங்க. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, வெறுக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எதிராளிக்கு 1000 காரணம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நீங்கள் ஏன் எதிர்க்கப்படுகிறீர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, உங்கள் மேலே இருக்கிற முதலீடு அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிர்ப்பு வேணான்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட கையெடுத்து கும்பிடுங்க, எனக்கு முதலீடே வேணாம் ஆண்டவரே, நான் ஒரு சாதாரண எலும்பாக இருந்துக்கிறேன், ஒரு ஓரமாக குப்பை தொட்டியில் போடுற எலும்பாக இருந்துக்கிறேன்னு கேட்டுருங்க. வேணாம்ல, தாடை எலும்பாக தானே இருக்கணும். சிம்சோன் கையில் எடுக்கிற தாடை எலும்பாக தானே இருக்கணும். அப்போது நீங்கள் இன்ஃபெக்டடாக தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்வீட் எடுத்து கொண்டு போயிட்டு நேர ஒரு பால்கனியில் வச்சு பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் எங்கே இருந்தால் வரும்னு தெரியாது, எறும்பு வரும். ஏன் வருது? உங்கள் வீட்டு 3வது மாடியில் இருக்கும். எறும்பு ஏறி வர்றதுக்கு எந்த சாத்தியக்கூறும் இருக்காது. இத்தினோண்டு ஸ்வீட்டு தான் வச்சுருப்பீங்க, ஆனால் அத்தினோண்டு ஸ்வீட்டு கூட பிசாசை அட்ராக்ட் பண்ணும். ஹல்லேலூயா. சின்ன ஒரு கிருபை தான் ஆண்டவர் கொடுத்துருப்பார், சின்ன ஒரு தரிசனம் தான் ஆண்டவர் ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த சின்ன தரிசனத்திற்காக பெரிய பெரிய ஆட்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருவாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக எழும்பி வந்தாலும் ஒன்றே ஒன்று அறிந்து கொள்ளுங்க, நீங்க இந்த பிரச்சனை நிமித்தமாகவோ இல்லாவிட்டால் நீங்கள் செய்த காரியத்தின் நிமித்தமாகவோ இதை நீங்க அனுபவிக்கல, இது உங்கள் மீது கர்த்தர் வைத்திருந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நிமித்தமாக. ஹல்லேலூயா. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பதாக எனக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு. பீப்புள் தே ஸ்டார்டட் இன்ஃபெக்டிங் மீ. என்னை இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உடனே ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிட்டேன். நம்ம தான் கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு மாதிரி ஆகிடுவோமே, ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிட்டேன். உடனே சரம் மாதிரியா எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஏதாவது அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே வளர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு நாள் ஜோம் பண்ண ஆண்டவர்கிட்ட, ஜோம் பண்ண ஆண்டவர் சொன்னார், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். ஆண்டவரே, நான் ஒன்றுமே பண்ணல ஆண்டவரே, ஆனாலும் என்னை ரொம்ப எல்லாரும் சோதிக்கிறாங்க அப்படின்னு. திருப்பி சொல்லு அப்படின்னாரு. ஆண்டவரே, நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு. திருப்பி சொல்லு அப்படின்னு. ஆண்டவரே, ஒன்றுமே பண்ணல ஆண்டவரே. என்ன ஆண்டவரே திரும்ப திரும்ப சொல்லுன்றீரு? ஒன்றுமே பண்ணல. நீ ஏதாவது தப்பு பண்ணி உன்னை யாராவது பேசினா அது வேற தம்பி, நீ தப்பு பண்ணல, அதிலிருந்து அறிந்து கொள், இது என்னுடைய கிரியை. ஹல்லேலூயா. அவங்க பேசுறது யாரை பற்றி? தாடை எலும்பை பற்றி பேசலை, தாடை எலும்பு இருக்கிற கையை வச்சு தான் பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. அந்த தாடை எலும்பு பிடிச்சிருக்கிற அந்த சிம்சோனின் கையை வைத்து தான் அந்த எறும்புகளுக்கு அட்ராக்ஷன் வருது. ஹல்லேலூயா. அவர் ஒன்று சொன்னார், இதன் நிமித்தமாக டோன்ட் டேக் இட் பர்சனலி இன்டு யூ. உனக்கு நேரம் அதை நீ பர்சனலாக எடுத்துக்காத. ராதர் நோ தட் யூ ஆர் பீன் இன்வெஸ்டட் பை த லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே போட்டிருக்க முதலீடுனால தான்டா இப்படி பேசுகிறாங்க, நீ விடு அப்படின்னாரு. பிரியமானவர்களே, அதே வார்த்தையை தான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5லிருந்து 13 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சீமேயி என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். அந்த சீமேயி என்ன வந்து சொல்றாரு? இரத்த பிரியனே, அவர் சொல்லிட்டு என்ன செய்யறாராம், அவர் கல்லெறி ஆரம்பிச்சாராம். ஒரு ராஜாங்க சேனையோடு கூட போயிட்டு இருக்கிறாரு, ஒருத்தன் தூரத்துலேருந்து கல்லெறிகிறான். அப்போ அவர் மனசில் ஒரு நல்ல ஒரு எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை குறித்த ஒரு ஐடியா, ஒரு நோஷன், ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்கு இருக்கு பாருங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்கக்கா. தாவீது இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஐயா, நீர் ராஜா, உம்மை பார்த்து கல்லெறிகிறாங்க, நீர் சும்மா வரும், நான் என்ன பண்றேன், நான் போய் அவங்களை வெட்டி சாய்க்கிறேன்னு சொல்லும் போது இவர் என்ன சொல்றாரு? எந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி பாருங்களேன். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் ஒன்று,
அவன் தூஷிக்கட்டும், அவ்வளோதான். பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு உலகம் உங்களை ஒருவேளை வெறுக்கலாம், சில வார்த்தைகளை பேசலாம், சில விதமாக உங்களை இழுத்து கீழே கொண்டு போகணும்னு நினைக்கலாம். அதெல்லாம் வரும்போது வருத்தப்படாதீங்க, சஞ்சலப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. இது எல்லாம் நீங்கள் செய்கிறனால வரல. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் வாட் எவர் கம்ஸ் டு யூ இஸ் நாட் த ரியாக்ஷன் ஆஃப் வாட் யூ ஹவ் டன் இன் யுவர் லைஃப். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ததுனால அதற்கு தக்க சன்மானமாக கர்த்தர் ஒன்றையும் உங்களுக்கு வழங்கலை. சில நேரத்தில் நீங்கள் சும்மா இருந்தால் கூட சில சங்குகள் சும்மா கத்திக்கிட்டு தான் இருக்கும், சில பேர் சும்மா கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ரோட்டில் போங்க, நீங்கள் சும்மா நடந்து போங்க, சில நாய்ங்க கத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? அந்த நாயை போய் சீண்டி விட்றேன்னு நீங்கள் போனீங்கன்னா கடி வாங்குவீங்க. அதோட அந்த நாய் பாட்டுக்கு கத்தட்டும், நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன்னு போங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சம்பவத்தை சொன்னாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு அல்சேஷன் நாயை ஒருத்தன் வாக்கிங் கூப்பிட்டு போனான். அவன் கூட்டிகிட்டு போகும்போது என்ன நடந்துச்சான்? அல்சேஷன் எல்லாரும் பார்த்துருக்கீங்களே, நல்லா பெருசாக உயரமாக இருக்கும். அந்த அல்சேஷன் நாயை கூட்டிகிட்டு போகும்போது நல்லா கழுத்தில் ஒரு கோல்டு காலர் ஒன்று போட்டு நல்லா ராஜா மாதிரி இப்படி நடந்து போச்சான். ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தெருநாயெலாம் இருந்துச்சு. அந்த தெருநாயினா அந்த நாயை பார்த்தோம் என்ன ஆயிடுச்சான், ஒரு மாதிரி இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிடுச்சான். ஒன்று அந்த தெருநாயினா வள்ளுன்னு கத்துச்சான். இப்போ அந்த நாய் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு கடி கடிச்சா என்ன இருக்கும்? அத்தனை தெருநாயும் சத்தம் கட்டாமல் ஓடி இருக்கும். இந்த நாய் என்ன செஞ்சான்? இவ்வளோ நேரம் கொஞ்சம் குனிஞ்சிருந்தது இன்னும் நல்லா நிமிந்துச்சான். நல்லா கத்து அப்படின்னு இன்னும் கத்திக்கிட்டு இன்னும் அப்படியே ஜைஜான்டிக்காக போச்சான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நீங்களும் நானும் யார் தெரியுமா? வி ஆர் ஜஸ்ட் சிமிலர் டு தட் அல்சேஷன். ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி தெரியுமா இருக்கு? அவர் கரங்களில் நம்மை பிடித்து வைத்திருக்கிறார். அந்த காலர் கோல்டு காலராக இருக்குது. அவர் நம்மை வைத்திருப்பது ஒரு ராஜாவின் குமாரனை போல நம்மளை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ரோட்டில் போகிற சில தெருநாய்கள் நம்மை பார்த்து கத்த தான் செய்யும். ஹல்லேலூயா. கத்துறது நாயினால பிரச்சனை கிடையாது, நாயை பிடிச்சிருக்கிறவரு அவர் தான் அதுக்கு காரணம். ஹல்லேலூயா. அந்த தெருநாயை நினச்சிருக்கோம், நமக்கு இப்படி ஒரு எஜமானன் ஒருத்தன் இல்லையே, நமக்கு வேலைக்கு இவனுக்கு நல்ல பீஃபும் நல்ல மட்டனும் நல்ல சிக்கனும் போட்டு நல்லா வளர்த்து வச்சிருக்கிறானே, நல்ல கோல்டு காலர்னா கொடுத்துருக்கானே, நல்லா கோம் பண்ணி விட்டுருக்கானே, நல்ல ஹேர் கட்னா பண்ணியிருக்கானே, நல்லா குளிக்க வச்சிருக்கிறானே, இப்படி ஒரு எஜமானன் எனக்கு இல்லையே என்ற விரக்தியில் அந்த தெருநாய்கள் கத்துது. ஆனால் உங்கள் மேலே என்ன இருக்குது? இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஹல்லேலூயா. Investment will always attract infections. Hallelujah. இவர் என்ன செய்யறாரு இந்த இடத்துல? என் அன்பு சகோதரர்களே, அவருக்கு இருக்கிற ஒரு மனநிலையை பாருங்க. நான் யாருக்கிட்ட இருக்கேன்? நான் கர்த்தரிடமாக இருக்கேன். சீமை பேசினா என்ன, எவன் பேசினா எனக்கு என்ன? டோன்ட் வரி, ஐ வில் கோ மை வே. ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நான் அதான் நினைக்கிறேன். இன்றைக்கும் எனக்கு எதிராக பேசுகிறவர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றது ஒன்று தான், நீ பேசிகிட்டு இருக்க வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா that is a method for me to praise the Lord. Hallelujah. அது ஒரு காரியம், நான் கர்த்தரை துதிப்பதற்கு. நான் மீண்டும் ஒரு விஷயமாக நான் நினைச்சு பார்ப்பேன், ஓ ஆண்டவர் இவ்வளவு காரியம் எனக்கு கொடுத்தனால தானே இத்தனை திருநாய்கள் என்னை சுற்றி கத்தி கொண்டிருக்கிறது. Hallelujah. நீங்களும் அப்படியே நினைச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்க எல்லாரும் யாரு? ஆண்டவருடைய கையில் இருக்கிற விலையேற பெற்ற ஜாபோன்ஸ். Hallelujah. You will definitely attract infections. போகட்டும், கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக என்ன சொன்னேன்? இன்வெஸ்டட் ஜாபோன், செகண்ட்லி இன்ஃபெக்டட் ஜாபோன், அண்ட் தேர்ட்லி இன்ஃபியூஸ்ட் ஜாபோன். மூன்றாவதாக என்ன தெரியுமா? INFUSED, இன்ஃபியூஸ்ட் ஜாபோன். 15வது அதிகாரம் 15வது வசனம், நியாயாதிபதிகளில் 2வது பகுதியில் பாருங்க. தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, he put forth his hand and took it and slew 1,000 herewith. The next verse says heaps upon heaps. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, உங்க மேல ஆண்டவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா, நீங்களும் ஒரு இன்ஃபெக்டடான ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றா நினைக்கலாம், ஓகே நானே போய் அற்புத அடையாளங்களை செய்யலாம்ல. அப்படி தானே இருக்குது. நம்ம மேலே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்ம என்ன ஆகிறோம்? நம்மளை அதனால் எல்லாரும் நமக்கு அகெயின்ஸ்டாக வராங்க. உண்மைதான். அப்போ நானே ஆண்டவருக்காக பெருசாக செய்யலாம்ல. ஜாபோன் தான், தாடை எலும்பு தான். வல்லமை எங்கன்னு தெரியுமா வருது? அவன் கையை நீட்டி
அதை எடுத்து அதனாலே 1000 பேரை அவன் கொன்று போட்டான். ஹல்லேலூயா. பவர் எங்கேருந்து தெரியுமா எப்பவுமே வருது? அந்த பிடிக்கிற அந்த கையினால தான் வருது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஒன்றும் நினச்சிடக்கூடாது, என்கிட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குது, அவர் கிருபைகள் இருக்குது, அவருடைய வரங்கள் இருக்குது, அவருடைய எல்லா பரிபூர்ண எல்லா காரியங்களிலும் நான் நிரப்பப்பட்டுட்டேன், இன்னையிலிருந்து நான் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கையில் தான் இருக்குது வல்லமை, அது கர்த்தருடைய கை மட்டுமே. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு உங்ககிட்ட அதிகமான வல்லமை இருக்கலாம், அதிகமான அபிஷேகத்தின் கிருபைகள் இருக்கலாம், நல்ல ப்ரீச் பண்ணுற எபிலிட்டி இருக்கலாம், மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கலாம், நல்ல பைபிள் நாலேஜ் இருக்கலாம். ஆனால் தாடை எலும்பு வெறும் தாடை எலும்பு மட்டும்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரங்களில் அது போகும்போது தான் அது பெலிஸ்தியர்களை அடிக்கிற ஒன்றாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய கிருபைகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். தாவீது பாருங்க, அவன் அபிஷேகத்தை 16 அதிகாரத்தில் பெற்றுக்கொண்டான். அவனுக்குரிய எல்லா எபிலிட்டிஸும் அவன்கிட்ட இருந்துச்சு. ஒரு தனியாளா கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கிற அளவிற்கு அவனுக்கு கிருபைகள் காணப்பட்டது. ஆனா பெலிஸ்தியர்களையும் மோவாபியரையும் சீரிய தேசத்து ஆட்களையும் எல்லாத்தையும் அவன் அடிச்சுட்டு 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. என்கிட்ட எல்லாம் இருக்குது பிரதர், நான் போன இடத்துலனா நான் போய் ஃப்ளரிஷ் ஆயிடுவேன், முடியாது. நீங்கள் கிட்ட எல்லாமே இருந்தாலும் அதை ஆக்டிவேட் பண்ணுறது, உங்களுக்குள்ளாக வல்லமையை கொடுப்பது, உங்களை செயல்படுத்துவது கர்த்தருடைய கரத்தில் மட்டுமே உள்ளது. ஹல்லேலூயா. ஜேம்ஸ் சால்டர் என்ற தேவனுடைய தாசன், அவர் வேதத்தை முழுவதுமாக கற்ற ஒரு மனிதனாம். அவரை குறித்து காட்ஸ் ஜெனரல்ஸ் என்ற ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தேன். அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, அவர் மீது பாய்சன்ட் ஆரோஸ், அதாவது விஷத்தினால் நிரப்பப்பட்ட ஆரோஸை கொண்டு அவர் அடித்தாங்களாம். ஆப்பிரிக்க தேசத்தில் விஷத்தை ஓரமாக கலந்து அடித்தாங்களாம். ஏன்னா அந்த நாட்களில் இருந்தவங்க எல்லாம் மனிதர்களை சாப்பிடுவார்கள். பாய்சன்ட் ஆரோஸ் அடித்தாங்களாம். ஒரு ஆரோ கூட இவர் மேலே வந்து பட்டு இவர் அதனால் மரித்து போகவே இல்லையா. உடனே இவர் கூட இருந்த ஜனங்க எல்லாரும் சொன்னாங்களாம், என்ன மனுஷன்டா. உடனே ஒரு நாள் அந்த செய்தி யாருக்கு வந்துச்சான்? ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் கிட்ட வந்துச்சான். உடனே அவருக்கு ஒன்று பயங்கர இதாகிடுச்சான். என்னது, பாய்சன்ட் ஆரோஸ் அடித்து ஒருத்தர் சாகாமல் இருக்கானா? என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கா, என்னுடைய மகள், அவளை நேரம் அவனுக்கு கல்யாணம் முடிச்சிரு அப்படின்னா. யாரு? ஸ்மித் விக்கில்ஸ்வர்த். அவர் சொன்னாராம், என் மகளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் இருக்கானே. கல்யாணமும் பண்ணிட்டாங்களாம். பண்ணிட்டு 2 பேரும் போனாங்களாம் திருப்பி ஆப்பிரிக்காவுக்கு. போன உடனே ஒரு நாள் என்ன ஆச்சான், ஒரு கேனிபல் இவர் வீட்டு வாசலில் வந்துருச்சான். உடனே இந்த மகா ஓடி போனாலாம். அப்பா ஹஸ்பண்ட் கிட்ட ஓடி போயிட்டு, நீ உங்கள் மேலே தான் பாய்சன்ட் ஆரோஸ்ன்னு அடித்தாங்களே, நீங்கள் தான் வந்து ஒன்றுமே ஆகலைல்ல உங்களுக்கு, நீங்கள் போய் கதவை தராங்க அப்படின்னாங்க. இது எப்படி இருக்குது? அவங்க உண்மையாகவே தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருக்கு தெரியும் இவர் யாரு, இவர் ஒரு ஜீரோ. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை ஒரு மேலே இருந்துச்சு. எந்த பாய்சன்ட் ஆரோ அடித்தாலும் அன்னைக்கு நம்ம தாக்கு பிடிச்சிட்டோம். இன்னைக்கு எப்படியோ தெரியாது. இன்னைக்கு வீராப்பா போய் கதவை திறந்து மனைவி முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு திறந்து நின்னோன்னா என்ன ஆயிரும்? மனைவி திருப்பி வீட்டுக்கு தனியாக தான் போனோம், நம்மளை இது தின்னு முடிச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் சொன்னாரா, அம்மா இது என்னால் கிடையாது, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை. இன்னைக்கு வா 2 பேரும் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணிட்டு வெளியில் போய் 2 பேரும் தரப்போம், இருந்தா பிழைப்போம், இல்லாட்டா கர்த்தரிடமே போயிடுவோம் அப்படின்னாராம். ஹல்லேலூயா. பாருங்க, 2 பேரும் ஜோம் பண்ணாங்களாம். ஜோம் பண்ணிட்டு போய் திறந்தாங்களாம். பாருங்க, ஒரு கூட்ட கேனிபல்ஸ் வெளியில நின்றுட்டு இருந்தாங்களாம். அத்தனை பேரும் பார்த்தோன்னே இந்த அம்மையார் சொன்னாங்களாம், ஐயோ போச்சு, இன்னைக்கு பரலோகத்தில் தான் போல நம்ம 2 பேரும் அப்படின்னாங்களாம். என்ன சொன்னாராம், கையை பிடிச்சிட்டு, இல்லைம்மா இன்றைக்கு இவர்கள் எல்லாரையும் பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம கொண்டு போகிறோம்னாராம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, நீங்க வந்து தாடை எலும்பாக இருக்கிறனால, உங்க மேல முதலீடு இருக்கிறனால, உங்களை வந்து ஆண்டவர் வந்து ஒரு இன்ஃபெக்டடான ஒரு பர்சனா வைக்கிறனால, don't ever think that you are someone great than the hand which is carrying you. Hallelujah. உங்களை பிடிக்கிற கரத்தை விட நீங்க எந்த விதத்திலையுமே நீங்க வசந்தவர்கள் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. பவர் எங்க தெரியுமா இருக்குது? பிடிக்கிற அந்த கையில தான் இருக்கு. அது கர்த்தருடைய கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த ஒரு வல்லமையும் இந்த ஒரு கிருபையும் அவர் உங்களுக்குள்ளாக வைக்க வேண்டும் என்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் இயேசுவானவர் அவர் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். பிரியமானவர்களை, அன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்றைய நாள் அந்த மாலை வேளையில் இதை போன்ற ஒரு மாலை வேலை தான். அவர் யோசிச்சு பாருங்க, அவர் அந்த இடத்துல அவர் தொங்கிட்டு இருக்கும்போது அவர் நினச்சி பார்த்துருக்கலாம்ல, வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரங்களும் யாருக்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்குது. நான் நினச்சேன்னா என்ன பண்ணலாம், இன்றைக்கு இதே சிலுவையிலிருந்து நான் இறங்கி வந்துடலாமே. He could have thought that, but what he did, no, நான் இறங்கி வர மாட்டேன். என்னுடைய தாடை எலும்புகள் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு பகுதியில் அவர்கள் எல்லாரும் கூடுவாங்க. அவர்கள் மீது என் வல்லமையை நான் வைக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் அவர் வாய் திறவாமல் அங்கே இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான், உங்களுக்குள்ளாக அந்த வல்லமையை விதைக்க வேண்டும் என்பதற்காக தான் என் இயேசுவானவர் அவர் வாய் திறவாது, அவர் அழகும் இல்லாமல் சௌந்தரியமும் இல்லாமல் அடிக்கப்பட கொண்டு செல்லவிருக்கும் சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் வாயை திறக்காமல் இருந்தார். இன்றைக்கு நீங்கள் இன்வெஸ்டடாக மாறணும், இன்றைக்கு நீங்கள் இன்ஃபெக்டடாக மாறணும், இன்றைக்கு நீங்கள் இன்ஃப்யூஸ்டாக மாறணுன்றதுக்காக அன்றைக்கு அவர் சைலண்ட்டாக இருந்தார். இன்றைக்கும் அதே போல் அவர் அமைதலாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார், உங்களுக்கு தன்னுடைய வல்லமையை கொடுக்கும்படிக்கு. இன்றைக்கு ஆண்டவரே, நீர் அமைதலாக வந்திருக்கிறீர் ஆண்டவரே, இந்த வல்லமையை நான் ஆரவாரத்துடன் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியிட்டு, இன்றைக்கு நீங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஒரு ஜாபோனா நான் மாற்றப்பட்டேன் பிரதர், இன்றைக்கு அந்த ஜாபோனா இருக்கிறதுக்கு இன்றைக்கு நான் என்ன செய்யணும் பிரதர் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரே, அந்த வல்லமை எனக்கு தாரோன்னு நீங்கள் கேட்டால் மட்டும் போதும். இன்றைக்கு உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுப்பதற்கு அன்றே அவர் என்ன செய்து விட்டார்? அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டார். இன்றைக்கு அவர் சம்பாதிச்சு வச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கு எல்லாரும் கண்களை மூடலாமா? கண்களை மூடி இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, இன்றைக்கு அந்த ஒரு வல்லமையினால் இன்றைக்கு என்ன நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கென்று நீர் சம்பாதித்த வல்லமை இன்றைக்கு எனக்கு வேணும் ஆண்டவரே. எனக்கென்று நீர் சம்பாதித்து வைத்த வல்லமை இன்றைக்கு இந்த ஜாபோன் ஆகிய தாடை எலும்பாகிய எனக்கு இன்னைக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க? வாய்களை திறந்து கேட்பீர்களா? ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கென்று வைத்திருக்கிற வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற கிருபைகள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே உமது ஆசீர்வாதங்களினால் இன்றைக்கு நான் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே உமது கிருபைகளினால் இன்றைக்கு நான் நிரப்பப்பட்டு நான் செல்ல வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்தை விட்டு நான் வெளியே செல்லும் பொழுது, ஓ தகப்பனே, நான் ஒரு இன்வெஸ்டட் ஜாபோனாக இருக்கணும் ஆண்டவரே. ஓ, ஜனங்கள் என்னை பார்க்கும் பொழுது, ஓ இது ஒரு இன்வெஸ்டட் ஜாபோன், ஓ இந்த ஜாபோன் இட் இஸ் இன்வெஸ்டட் பை தி பவர் ஆஃப் தி லார்ட் என்பதை உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்றைக்கு அதற்காக தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் முத்திரை செய்யும்படிக்கு வந்திருக்கிறார். ஓ, தனது வல்லமையினால் உங்கள் உச்சம் தலையில் அவர் முத்திரிக்கும்படிக்கு வந்திருக்கிறார். இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்போது, ஓ சாதாரணமா நீங்க போக போறது இல்லம்மா. You are going to go as an invested jawbone. ஓ, ஜனங்கள் எனக்கு விரோதமா வராங்க பிரதர், என்ன பிரதர் பண்றது கேக்குறீங்களா? ஓ, உங்க மேல அது தப்பு இல்லம்மா, உங்க மேல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் அது. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வேணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமான ஓ உமது வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட வந்திருக்கிறாரு. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே, இத்தனை நாள் நான் பெறாத ஒரு வல்லமை ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு புதிய மடங்களை எனக்கு வேணும் ஆண்டவரே, ஒரு புதிய விதத்தில் எனக்கு வேணும் ஆண்டவரே. I want to experience something anew today, Lord. ஓ, ஒரு புதியதாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஆண்டவரே. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் தமது வல்லமையினால் நிரப்பும்படிக்கு வந்திருக்கிறார். My dear brother and sister, you have not come here just like that. சாதாரணமா நீங்க வரல, சாதாரணமா நீங்க வரல, நீங்க வந்திருப்பது ஒரு காரணத்தோடு கூட வந்திருக்கிறீங்க.
ஆண்டவர் உங்களை அழைத்து வந்தது ஒரு காரணத்தோடு கூட அழைத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த காரணம் என்னன்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான். என்னை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஒரு காரணத்தோடு கூட அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த பூமிக்குள்ளாக நீங்கள் வந்திருப்பது ஒரு காரணத்தோடு கூட, ஒரு விசேஷத்தை, ஒரு நோக்கத்தோடு கூட நீங்க வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவரே அந்த நோக்கத்தை என்னிலிருந்து நிறைவேற்றும் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இவ்வளவு நேரம் எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தாடை எலும்பாக நீர் மாற்றியமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலிருந்து ஆண்டவரே உமது கரங்களை எங்கள் மீது நீர் வைக்கும் பொழுது அப்பா, பிசாசுகளுக்கு எதிராக ஒரு வெப்பனாக நாங்கள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. பிசாசுகளை முறியடிக்கும் உமது கரங்களில் இருக்கிற ஒரு தாடை எலும்பாக நாங்கள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்படியே நீர் செய்தரலும், ஆசீர்வதியும், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தியறலும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளை மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.